குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இப்போ குரூப் 1 இன்டர்வியூ வந்து ஏப்ரல் 15 அண்ட் ஏப்ரல் 16 நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கண்டென்ட் முக்கியமானது, ஸோ அந்த கண்டென்ட்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்மளுக்கு இன்டர்வியூலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு கண்டென்ட்கான பார்ட் 1 வீடியோ ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட் 2 வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எந்த டேட்லேருந்து நம்ம பார்க்க போறோம்னா, அதாவது ஏப்ரல் 6 to ஏப்ரல் 10. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 5க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 6லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் என்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 1 இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து அந்த பேலன்ஸ் இருக்க ஏப்ரல் 11 to 14 and 15 இந்த டேட்ஸ்லாம் உள்ள முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6லேருந்து ஏப்ரல் 10க்கான கண்டென்ட் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ சயின்ஸ் டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் 2 இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் ரிப்போசிட்டர்ஸ், 2 முக்கிய நிறுவனங்களை களஞ்சியங்களாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஆர்டிமஸ் 2 crew மேக்ஸ் ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரிங் த ஃபார் சைட் ஆஃப் த மூன், அதாவது நிலவின் மறுபக்கத்தை வந்து ஆய்வு செய்வதற்கான அந்த ஆர்டிமஸ் 2 திட்டத்தை வந்து நம்மளோட நாசா வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஏப்ரல் 1 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 10 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயணிகள் விண்வெளி வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த திட்டம் சார்ந்த ஒரு விஷயமா தான் நியூஸாக தான் அதை பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாஸ் நியூக்ளியர் மைல்ஸ்டோன் PFBR அட் கல்பாக்கம் அட்டைன்ஸ் கிரிட்டிக்கலி. ஓகேங்களா? ஸோ இந்திய அணுசக்தி துறையில் மைல்கல், என்ன மைல்கல்னா கல்பாக்கம் PFBR அணு உலை இயக்கம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜின்றது இந்த அணு உலை சார்ந்த மின்சார உற்பத்தியில் ஒரு 2ஆம் கட்டத்தை நோக்கி போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து நம்ம செகண்ட் லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டை அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தகவலை நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நியூஸ் ஜியோகிராஃபியில் இந்தியன் ரயில்வேஸ் அப்ரூவ்ஸ் 1364.45 crore ஃபார் சேஃப்டி அண்ட் சிக்னலிங் அப்டேட், அதாவது இந்திய ரயில்வே பாதுகாப்பு மற்றும் சிக்னல் மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1364.45 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் எந்தெந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ அதை சார்ந்த தகவலை உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா UAE, அதாவது யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், ஒரு அரபு நாடு தான் இது. ஓகேங்களா? இந்த ஐக்கிய அரபு அமீரத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 10G சேவையை வந்து உலக அளவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 10G சேவையை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறது எதுன்னு சொல்லணும்னா நம்மளுக்கு சைனான்னு சொல்லலாம். அந்த 10Gல ஒரு அப்டேஷனா இந்த U6 GHz இந்த ஒரு டெக்னாலஜி அப்டேட் பண்ணி அந்த 10Gயை வந்து ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா வந்து பார்த்தோன்னா நம்ம வேர்ல்ட் லெவலில் UAEன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அதை சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்தியா வித்ராஸ் பிட் டு ஹாஸ் COP33 குளோபல் கிளைமேட் சமிட் இன் 2028, அதாவது 2028ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவிருந்த அந்த COP33 ஈவெண்ட்டை வந்து இந்தியா வந்து நடத்த போறது இல்லைன்னு சொல்லிட்டு அதை ரத்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்தியா சர்ப்ரஸஸ் பிரேசில் டு ரேங்க் 3rd globally in renewable energy capacity, அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் பிரேசிலை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலக அளவில் 3வது இடத்துக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த புதுப்பிக்கத்தக்க மூலங்களிலிருந்து அந்த மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு ஃபோக்கஸ் டார்கெட்ல வந்து இந்தியா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நோக்கிய ஒரு பயணமா நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இந்த புதுப்பிக்கத்தக்க மூலங்களிலிருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தின் அளவில் இந்த ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்ம பிரேசிலை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலா பார்த்துருவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு சைக்கிள் டு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப், அதாவது எவரெஸ்ட் பேஸ் கேம்பிற்கு சைக்கிளிலேயே சென்று சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவை சேர்ந்த ஒரு இளம் பெண்மணி தான் இந்த ஒரு சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யாரு சொல்லிட்டு உள்ள டீட்டெயிலா பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டியில் என்ன பார்க்க போறோம்னா, ECI நெட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட தளம், அஃபிஷியலான ஒரு வெப்சைட் தான் நம்மளுக்கு வந்து EC நெட் தளம். இந்த ஒரு தளத்தில் புதுசாக ஒரு ஃபியூச்சரை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன நம்மளுக்கு யூசஸ்லாம் தருதுன்னு சொல்லிட்டு உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா,
டாக்டர் மேனகா குருசாமி பிகம்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன்லி கியூர் ராஜ்யசபா எம்பி. அதாவது இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் கியூர் உறுப்பினராக டாக்டர் மேனகா குருசாமி வந்து பதவி ஏற்பு செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து கியூர் என்று சொல்லப்படக்கூடியது மாற்று பாலினத்தை சேர்ந்த வகுப்பினர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 3ஆம் பாலினத்தராக இருக்கட்டும், லெஸ்பியன்ஸாக இருக்கட்டும், கேவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க இல்லையா. ஸோ இவங்க ஒரு கம்யூனிட்டியில இருந்து முதல் ஆளா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ராஜ்யசபா எம்பியா வந்து மேனகா குருசாமி அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலா பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் சைனா வீட்டோ யூஎன் ரெசல்யூஷன் டு ரீஓபன் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்கிறதுக்கு வந்து இப்போ ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து போர் நடக்கிறதுனால அந்த ஈரானுக்கு சொந்தமான அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியா வந்து மூடப்பட்டு உள்ளது. ஓகேங்களா. இதனால வந்து உலக அளவில் பல நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியானது பாதிக்கப்பட்டிருக்கு. எண்ணெய் சார்ந்த பொருளாதாரம் என்றது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து போக்கணும் என்ற காரணத்தினால பஹ்ரைன் என்ற நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபையில வந்து இந்த ஜலசந்தியை வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு தீர்மானத்தை ரஷ்யாவும் சீனாவும் தங்களோட வீட்டோ பவரை பயன்படுத்தி அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதை சார்ந்த தகவல் தான் உள்ள டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் அப்ரூவ்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் டு இம்ப்ளிமெண்ட் உமன் சர்ஃப் ரிசர்வேஷன் பை 2029. அதாவது மகளிருக்கான அந்த 33% இடஒதுக்கீடு, அதாவது பாராளுமன்றத்திலும் சரி, பார்லிமெண்ட்லையும் சரி, ஸ்டேட் லெகிஸ்லேட்டர்லையும் சரி, மாநில சட்டமன்றத்திலையும் சரி, அந்த சீட்ஸ், அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ், எம்எல்ஏ சீட்ஸ்ல, எம்பி சீட்ஸ்ல 33% அளவுக்கு ரிசர்வேஷனை பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் 2023 106வது அமெண்ட்மெண்ட் பில் சட்ட திருத்தமா கொண்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து வரக்கூடிய அந்த 2029 மக்களவை தேர்தலுக்குள்ள வந்து இதை வந்து அமெண்ட் பண்ணி ஒரு சட்டமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க. ஸோ அதை சார்ந்த தகவலாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதில் என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஐ மேப்ஸ் அவுட் பேமெண்ட் விஷன் 2028. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் பண பரிவர்த்தனை தொலைநோக்கு கொள்கைன்னு சொல்லிட்டு 2028க்கான ஒரு விஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன புதுசாலாம் அப்டேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முத்ரா யோஜனா கம்ப்ளீட்ஸ் 11 சக்சஸ்ஃபுல் இயர். அதாவது முத்ரா கடன் திட்டம். ஓகேங்களா. ஸோ புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடன் திட்டம் தான் அந்த முத்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு திட்டம். ஓகேங்களா. ஸோ அந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணி 11வது ஆண்டு நிறைவடைந்து விட்டது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு ஸ்கீமு. நிறைய பேர் இதில் வந்து பயனாளிகளாக இருக்காங்க. ஸோ இந்த சார்ந்த கேள்விகள் நமக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து 11th இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ரிவைசஸ் இந்தியாஸ் ஃபிஸ்கல் இயர் 27 growth forecast to 6.6%. அதாவது இந்தியாவின் வரக்கூடிய ஆண்டு 2026-27 ஆண்டுக்கான அந்த பொருளாதார வளர்ச்சியானது 6.6% குறைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த உலக வங்கியானது கணிச்சிருக்காங்கப்பா. ஸோ அதை சார்ந்த தகவல உள்ள டீட்டெயிலா பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ரீட்டைல் மார்க்கெட் இட்ஸ் நியூ ஹை. அதாவது இந்தியாவின் இணையவழி சில்லறை வணிக சந்தை புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கோட அந்த எக்கானமி பொருளாதாரம் என்றது இந்தியாவில் வந்து ஒரு புதிய ஹைட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு, புதிய உச்சத்தை வந்து தொற்றுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்செலினியஸ் டாபிக்ஸ் என்ன பார்க்க போறோம்னா டுடே இந்த ஹிஸ்டரி. அதாவது இந்த 15 நாட்கள், அதாவது ஏப்ரல் 1 ஏப்ரல் 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கப்பட்ட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு நாட்கள், இந்த ரேஞ்ச், இந்த டைம் லைனுக்குள்ள நடந்த வரலாற்றில் முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு செக்ஷனை எடுத்து பார்த்துட்டு வரோம். ஸோ அது ரிலேட்டடாக என்ன இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த டியூவல் கேண்டிடேட்டர், அதாவது இரட்டை வேட்புமனு தாக்கல். இப்போ வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே பர்சன், ஒரே கேண்டிடேட்டே வந்து 2 தொகுதியில் நிற்கக்கூடிய சினாரியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா. ஸோ இது எந்த சட்டத்தின் கீழே இவங்க வந்து நிற்கிறாங்க, இது இப்போ வந்து இந்த 2 தொகுதியிலையும் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா என்ன சினாரியோ மாறும், என்ன சிச்சுவேஷன் மாறும். ஸோ இதை சார்ந்த தகவலோ உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கடைசியா சாத்தாங்குளம் கேஸ் ஜட்மெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ டெத் பெனால்ட்டி ஃபார் 9 போலீஸ் பர்சனல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதை சார்ந்த கேள்வியை நம்ம வந்து இன்டர்வியூவில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த கண்டென்ட்டை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வித் அந்த இன்டர்வியூ கொஸ்டினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது சயின்ஸ் டாபிக்ல கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் 2 இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் ரிப்போசிட்டர்ஸ். அதாவது 2 முக்கிய நிறுவனங்களை களஞ்சியங்களாக அரசாங்கம் அறிவித்துள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது எந்த சட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகேங்களா. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கீழே தான் இந்த 2 புது சென்டர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது எங்க இருக்குன்னா இந்த 2 சென்டர்ஸும் பவசாகரா, கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொச்சியில் உள்ள பவசாகரா
மற்றும் மேக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் ஃபங்கல் கல்ச்சர் கலெக்ஷன். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா பூனேல இருக்கு. ஸோ இந்த 2 சென்டரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவா அறிவிச்சிருக்காங்க, களஞ்சியங்களா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது அதிகாரப்பூர்வ களஞ்சியங்களாக தேசிய பல்லுயிர் ஆணையம் வந்து அறிவித்துள்ளதா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த களஞ்சியங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த சென்டர்ஸ்லாம் என்னன்னா, இப்போ வந்து இந்தியா லெவலில் என்னென்ன புதுசாக உயிரினங்கள் கண்டுபிடிச்சாலோ, இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம், புதுசாக வந்து அசாமில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, ஸோ அதுமாரி வந்து புதுசாக ஏதாவது ஒரு உயிரினம் கண்டுபிடிச்சாலோ, புதிய ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சாலோ, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை வந்து அந்த பதப்படுத்துகிற வேலையாக இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடியதுலாம் வந்து இந்த களஞ்சியங்கள் வந்து ஈடுபடுவாங்கன்னு சொல்லி இது மூலமாக பார்க்குறோம். ஸோ இந்தியா முழுக்க எந்த இடத்துல எந்த உயிரினம் கண்டுபிடிச்சாலோ, ஆல்ரெடி இருக்க உயிரினங்கள், அழிந்த உயிரினங்கள், இதை வந்து பாதுகாக்கிற விஷயமா இருந்தாலோ, ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து இனிமேல் வந்து தேசிய அளவில் இந்த 2 நிறுவனங்கள் தான் சேர்ந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது மூலமா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் கண்டென்ட். ஸோ இதுல இருந்து நமக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டு பார்த்துருவோமா. கேன் யூ சம்மரைஸ் த கோர் அப்ஜெக்டிவ் அண்ட் த இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் எஸ்டாப்ளிஷ்ட் பை த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, அதாவது 2002ஆம் ஆண்டு உயிரியல் பன்முகத்தன்மை சட்டத்தால் நிறுவப்பட்ட முக்கிய நோக்கங்களையும் நிறுவன கட்டமைப்பையும் சுருக்கமாக கூற முடியுமான்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் கீழே தானே இந்த 2 களஞ்சியங்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த சட்டத்தோட பேக்ரவுண்ட் பற்றின தகவலை நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்துட்டா நம்ம ஜென்ரலாக ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிட்டு தான் இருக்கட்டும், மெயின்ஸ் படிக்கிட்டு தான் இருந்துட்டோம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த கண்டென்ட் மட்டும் படிச்சா போதும். ஓகேங்க, கண்டென்ட் மட்டும் படிச்சுட்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு மட்டும் அதை எடுத்துக்கிட்டா போதும். பட் நம்ம இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும் போது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா என்ன பேக்ரவுண்ட் டேட்டா என்ன இருக்கு, அந்த வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி என்ன வரப்போகுது, ஃபியூச்சர்ல இந்த ஒரு கண்டென்ட்னால நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன ஒரு இஷ்யூஸ் வரப்போகுது, இம்பாக்ட் என்ன ஆக போகுது சொல்லிட்டு. ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டா அதை வந்து பாஸ்டாகவும் பார்க்கணும், ப்ரெசென்ட்டாகவும் பார்க்கணும், ஃபியூச்சராகவும் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 3 டிவிஷனாக பிரித்து படித்தாதான் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கண்டென்ட்லேருந்து நம்மளுக்கு எந்த கேள்வி கேட்டாலுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் கரண்ட் அஃபேர்ஸில். ஓகேங்களா, ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து இந்த ஒரு சட்டத்தின் மூலமாக புதுசாக அந்த 2 களஞ்சியங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சட்டம் பற்றின தகவலை நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இதை எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த சட்டம் பற்றி கேட்கும்போது மெயினாக என்ன சொல்லுவாங்களோ ஸோ அதை மாடல் ஆன்சராக கொடுத்துருப்போம். இது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா, ஸோ நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட், இந்த ஸ்டேட் லெவலில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிக்கல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில அளவில் பார்த்தீங்கன்னா மாநில பல்லுயிர் வாரியங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் அளவில் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் சொல்லிட்டு இந்த பல்லுயிர்களை வந்து பாதுகாப்பதற்கு நிறைய இனிஷியேட்டிவ் வந்து இந்த சட்டத்தின் கீழே எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ டிரைவில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட் ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துட்டு அண்ட் தென் வந்து கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இதுக்கு என்ன மாதிரி மாடல் ஆன்சர் கொடுத்துருக்கோமோ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாலே போதும். உங்களுக்கு ஓரளவுக்கு இன்டர்வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன ஒரு கண்டென்ட் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து ரீசென்ட்லி த கவர்மெண்ட் நோட்டிஃபைட் 2 ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் சென்டர் அஃபிஷியலி ரிப்போஸ்டட் அண்டர் த பயோடைவர்சிட்டி ஆக்ட். குட் யூ நேம் தென் அண்டர் ஸ்பெஷலைசேஷன், அதாவது சமீபத்தில் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டத்தின் கீழ் 2 குறிப்பிட்ட பரிந்துரை மையங்களை அதிகாரப்பூர்வ களஞ்சியங்களாக அரசு அறிவித்தது. அவை எவை மற்றும் அவற்றின் சிறப்பம்சங்கள் என்னதான் சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்த கொஸ்டினா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பவசாகராவும் கொச்சியில் இருக்கக்கூடிய பவசாகராவும் மற்றும் MACAC கலெக்ஷன் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேங்களா, பூனேயில் இருக்கக்கூடிய இந்த MACAC நுண்ணுயிரிகள் சேகரிப்பு பூஞ்சை கலாச்சார சேகரிப்புடன் சேர்த்து. ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஒரு சென்டரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக இந்த 2 களஞ்சியங்களை அறிவிச்சிருக்காங்க சொல்லி நேரத்தில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இன் தமிழ்நாடு அண்ட் ஹவு டஸ் இட் அலைன் வித் நேஷனல் பாலிசி டார்கெட். ஓகேங்களா, தமிழ்நாட்டின் தற்போதைய வனப்பரப்பின் நிலை என்ன, அது தேசிய கொள்கை இலக்குடன் எவ்வாறு ஒத்து போகிறது. ஸோ நம்ம வந்து பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி சார்ந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இந்த கண்டென்ட்ல. இதில் வந்து அந்த ஒரு சட்டம் சார்ந்த தகவலை நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரியாக பார்க்குறோம், அந்த கண்டென்ட் பற்றின தகவலை ஒரு ப்ரெசென்ட் கண்டென்ட்டாக கொஸ்டினாக பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு இம்பாக்ட்ஃபுல் கொஸ்டினாக நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டா ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டா நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் படி பார்க்கும்போது இயர்லி 2026 அதாவது 2026ஆம் ஆண்டு தொடக்க நிலவரப்படி தமிழ்நாட்டின் மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24.47% பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ட்ரீ கவர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த காட்டோட பரப்பளவானது தமிழ்நாட்டில் வந்து
24.47% கரண்ட் டேட்டா படி இருக்கு. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பாலிசி கோல் பாத்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா, தேசிய அளவில் அந்த காடுகள் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை இருக்குன்னா, கிட்டத்தட்ட 33% பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல வந்து காட்டனோட பரப்பளவு இருக்கணும். பட் ஆனா தமிழ்நாட்டில் 24.47% தான் இருக்கு. ஸோ இந்த 33% ஆக்குவதற்கு தமிழ்நாடு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆர்டிமஸ் 2 crew மேக்ஸ் ஹிஸ்டரி எக்ஸ்ப்ளோரிங் த ஃபார் சைட் ஆஃப் த மூன். அதாவது நிலவின் மறுபக்கத்தில் ஆர்டிமஸ் 2 குழு ஆய்வு. ஓகேங்களா, அந்த ஆர்டிமஸ் 2 என்ற மிஷன் வந்து நாசா கொண்டு வந்த மிஷன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏப்ரல் 1 தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு க்ரூ, இந்த ஒரு விண்வெளி வீரர்கள் வந்து நிலவு வந்து ஒரு சைடை மட்டும் நம்ம இது வரைக்குமே பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா, ஸோ நிலவோட மறுபக்கத்தை நம்ம யாருமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மறுபக்கத்தை ஆய்வு செய்வதற்காக தான் வந்து இந்த ஒரு ஆர்டிமஸ் குழு வந்து நிலவுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து நிலவுக்கு வந்து லேண்ட் ஆகிற மிஷன் கிடையாது, நிலவில் வந்து தரையிறங்குற மிஷன் திட்டம் கிடையாது. இது நிலவு வந்து சுற்றுப்பாதையை அடைஞ்சி சுற்றுப்பாதையிலேருந்து நிலவு வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த ஒரு ஆர்டிமஸ் 2 மெயின் ஃபோக்கஸாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ ஏப்ரல் 1 போயிட்டு ஏப்ரல் 10 ரிட்டர்ன் வந்துட்டாங்க பூமிக்கு. ஸோ 10 நாள் ஆராய்ச்சியை முடிச்சுட்டு ஏப்ரல் 10 பூமிக்கு சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டிகிரிட்டி அண்ட் கேரோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து இடத்த வந்து பேரிட்டிருக்காங்கப்பா நிலால. என்ன இடம் தான் சொல்லிட்டு இது வந்து நிலாவில் வந்து நிறைய விண்கற்கள் வந்து சமீப காலமாக வந்து மோதிக்கிட்டு இருக்கு. இது மூலமாக வந்து நிலவில் வந்து ஏகப்பட்ட பள்ளங்கள் குழிகள் வந்து உருவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பள்ளங்கள் குழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக போகும்போது, இந்த ஆர்டிமஸ் 2 விண்வெளி வீரர்கள் கரெக்டாக அங்கே ரிசர்ச்சுக்குன்னு போகும்போது 2 விண்கற்கள் பார்த்தீங்கன்னா நிலவு வந்து மோதி இருக்கு. இது மோதியனால அங்கே 2 பள்ளங்கள் உருவாயிருக்கு புதுசா. ஸோ இவங்க போயிட்டதுக்கு அப்புறம் அந்த 2 பள்ளங்கள் உருவாதனால இவங்களே அந்த 2 பள்ளத்துக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்கன்னா இன்டிகிரிட்டி மற்றும் கேரோல்னு சொல்லிட்டு அந்த 2 பள்ளத்துக்கு பேர் வைக்கிறாங்க சொல்லி இது மூலமா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது ஏன் இன்டிகிரிட்டின்னு வச்சுருக்காங்கன்னா இவங்க போன அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கு இல்லையா, அந்த விண்வெளி கப்பல். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் க்ரூ, ஸோ அதுக்கு பேர் வந்து இன்டிகிரிட்டியா. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப் நினைவாக வந்து அந்த இன்டிகிரிட்டி பேர் ஒரு பள்ளத்துக்கும், கேரோல் என்றது வந்து அந்த ஒரு ஆர்டிமஸ் 2 போனால் ரோல்ஸ் வைஸ்மேன்ன்றவர் வந்து அந்த ஒரு ஆர்டிமஸ் 2 கமாண்டர். ஓகேங்களா, ஸோ இவரோட ஒய்ஃப் வந்து ரீசெண்டாக கேன்சரில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதை நினைவுக்கு ஒரு விதமாக அவங்க ஒய்ஃப் ஞாபகமாக வந்து அவங்க ஒய்ஃபோட பேர் தான் கேரோல். ஸோ அதனால் வந்து கேரோல்ன்ற பேரை வந்து அந்த இன்னொரு பள்ளத்துக்கு வந்து வச்சிருக்காங்க சொல்லி இது மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்லேருந்து நம்மளுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அனலைசிஸ். While humanity has already set foot on the moon during the NASA's Apollo's era, what makes NASA's Artemis 2 mission a critical milestone and how do its futures differ from previous lunar mission? அதாவது நாசாவின் அப்போலோ காலத்திலேயே மனித குலம் நிலவில் கால் பதித்துவிட்ட நிலையில் நாசா ஆர்டிமஸ் 2 திட்டத்தை ஒரு முக்கியமான மைல்கல்லாக மாற்றுவது எது? மேலும் அதன் சிறப்பம்சங்கள் முந்தைய நிலவு பயணங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது தான் சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு ஆர்டிமஸ் 2 மிஷன் வந்து ஏன் இப்போ கொண்டு வராங்க? ஸோ ஆல்ரெடி நாசா தான் வந்து இந்த அப்போலோ 8 அப்போலோ 11 மிஷன் மூலமாக ஆல்ரெடி நிலாவிலே வந்து தரையே இறங்கிட்டாங்க. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ 11 மிஷன் மூலமாக 1969 பார்த்தீங்கன்னா நிலாவில் வந்து தரையிறங்கி நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டாங்க. அவங்க நாட்டு கொடியை நட்டு வச்சுட்டாங்க. ஆனாலும் ஏன் மறுபடியும் நிலாவுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் 60s 70s காலகட்டத்தில் அந்த நாசாவோட இனிஷியேட்டிவ் எல்லாமே வந்து ஒரு அவசரமாக வந்து தன்னோட பவரை நிரூபித்திற்காக பண்ண மிஷன்ஸாக நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பனி போர் நடந்துருந்தது. ஓகேங்களா, கோல்டு வார் நடந்துருந்தது. ஸோ நான் பெருசா நீ பெருசா உலகத்தில் வந்து தரையிறங்கினா நீ ஃபர்ஸ்ட் தரையிறங்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அவசரமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஃபோக்கஸ்லேயே பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் போறேன்னா நீ ஃபர்ஸ்ட் போறியான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அவசரமாக பண்ணதான் அந்த மிஷன்லாம். ஸோ இதனால வந்து நிறைய ரிசர்ச் பண்ண முடியாமல் போச்சு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கோசம் தான் இப்போ கரண்டாக நாசா வந்து இந்த இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ ஒரு மாடல் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோங்க. ஸோ அந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஸோ அந்த பிடிஎஃப்ல இருக்க அந்த மாடல் ஆன்சரே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் their historic flyby in April 2026, the Artemis 2 crew proposed temporary names for 2 lunar craters. They observed, can you identify these names and the significance behind them? அதாவது நாசாவின் ஆர்டிமஸ் 2 விண்வெளி வீரர்கள் ஏப்ரல் 2026 தங்களின் வரலாற்று சிறப்புமிக்க நிலவு பயணத்தின் போது தாங்கள் கவனித்த 2 பள்ளங்களுக்கு தற்காலிகமாக பெயர்களை பரிந்துரைத்தன. அந்த பெயர்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன பேர்? இன்டிகிரிட்டி மற்றும் கேரோல்ன்ற 2 பேர் வச்சாங்களா. ஸோ இதுக்கான பெயருக்கான ரீசனுமே நான் சொன்னேன். இது வந்து ஸ்பேஸ் ஷிப்போட பேர், அவங்க போன ஸ்பேஸ் ஷிப்போட பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஆர்டிமஸ் 2 மிஷனோட கமாண்டர் வைஸ்மேனோட ஒய்ஃபோட பேர் அது கேரோல்ன்றது. ஓகேங்களா, அவங்க வந்து கேன்சர்ல இறந்துட்டாங்க. ஸோ அதனால அவங்க பேர் வச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம
பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இதுல இருந்து இப்போ நாசான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நாசான்றது அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஓகேங்களா, அமெரிக்க விண்வெளி மையம். இதுல இருந்து நம்மளுக்கு இந்தியாவோட இஸ்ரோவோட கம்பேரிட்டிவ் ஒரு கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட நிலவுக்கான மிஷனை வந்து நம்ம சந்திராயன் சொல்லுவோம் இல்லையா, ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு சந்திராயன் 3 வேறு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்திராயன் 4 லான்ச் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதை சார்ந்த தகவலை நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சந்திராயன் 4 இஸ் எ லூனார் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் மீனிங் இட் எய்ம்ஸ் டு பிரிங் மூன் ராக்ஸ் பேக் டு த எர்த். அதாவது சந்திராயன் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம், வெறும் வந்து சேட்டலைட் அமைச்சு ரோவர் அமைச்சு அங்கே இருக்க பர்டிகுலர் ஏரியாவை வந்து ரிசர்ச் பண்ணுறது மட்டும் தான் அந்த வேலையாக இருந்தது. பட் சந்திராயன் 4 என்ன பண்ண போகிறோன்னா சேட்டலைட் செயற்கைக்கோள் அமைச்சு அந்த செயற்கைக்கோள் வந்து அந்த நிலவுலேருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கல் ராக்கு இது போன்ற விஷயங்கள் வந்து பூமிக்கு எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த சந்திராயன் 4 மெயின் ஃபோக்கஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ மாடல் ஆன்சர் கொஞ்சம் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாஸ் நியூக்ளியர் மைல்ஸ்டோன் பிஎஃபிஆர் அட் கல்பாக்கம் அட்டைன்ஸ் கிரிட்டிகலிட்டி. அதாவது இந்திய அணுசக்தி துறையில் மைல்கல், என்ன மைல்கல், கல்பாக்கம் பிஎஃபிஆர் அணு உலை இயக்கம் தொடக்கம் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது ஏன் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது, அதாவது பாபா, ஓகேங்களா, ஹோமி பாபான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ 70s காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்க, ஸோ இந்த அணு உலை சார்ந்த விஷயங்களில் நிறைய அச்சீவ்மெண்ட் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணார், ஓகேங்களா. நம்மளோட ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பவர் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் அவர் ஹோமி பாபாவை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் நியூக்ளியர் பவரை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருந்தாரு, ஓகேங்களா. ஸோ 3 இலக்கங்களை வச்சிருந்தாரு, 3 லெவல் ஆஃப் அணு உலைகளை வந்து நம்ம லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 3 அடுக்குகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் வாட்டர் மூலமாக வந்து அந்த ஒரு அணு உலையை வந்து செயல்படுத்துறது, ஹார்ட் வாட்டர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்ச ஃபாஸ்ட் பிரீடர் டைப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோரியம் டைப். ஸோ இது என்ன 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த அணு உலையில எப்படி மின்சாரம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் விஷயம் வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அணு உலையில எப்படி வந்து மின்சாரம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாத்திரம், ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணுறாங்க. இந்த தண்ணியை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி இது மூலமாக வரக்கூடிய அந்த நீராவியானது மேலே இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை வந்து சுத்த ஆரம்பிக்கும், ஓகேங்களா. சக்கரம் வந்து சுற்றும் இந்த ஒரு நீராவியின் மூலமாக. இந்த சுற்றுற சக்கரத்தோட சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க, மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஜென்ரேட்டரு. ஸோ இது சுற்றுறது மூலமாக அந்த ஜென்ரேட்டர் வந்து ரியாக்ட் ஆகி அது மூலமாக வந்து மின்சாரம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனோட மெயின் ஃபியூச்சராக பார்க்குறோம், ஓகேங்களா. மெயின் பிரின்சிபலாக பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் வந்து மெயின் ஐடியா. ஸோ அங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஐடியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருந்து ஆரம்ப காலகட்டத்தில் தற்போது வரை பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் என்ற ப்ராசஸ் மூலமாக தான் நம்ம வந்து அதுலேருந்து மின்சாரத்தை எடுத்துகிட்டு வரோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஹார்ட் வாட்டர்ன்றது இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியமும் ஏதாவது போட்டுருவாங்க. ஸோ அந்த தண்ணியும் யுரேனியம் வந்து ரியாக்ட் ஆகி அது மூலமாக வந்து தண்ணி ஹீட் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய நீராவி மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் தற்போது வரை இருந்தது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாஸ்ட் பிரீடர் டைப் செகண்ட் ஸ்டேஜை கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜை நோக்கி இந்தியா வந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். ஸோ அந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, கல்பாக்கத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கல்பாக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்மாதிரி அதிவேக ஈனுலையை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து 3வது கட்டமாக என்ன பார்க்க போகிறோம்னா தோரியத்தை உபயோகப்படுத்தி இந்த ஒரு நியூக்ளியர் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்தியாவோட 3rd ஸ்டேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்தியாவோட 3வது கட்டமாக இந்த அணுசக்தி திட்டத்தில் வந்து 3வது கட்டமாக தோரியத்தை பயன்படுத்துவதே ஒரு முக்கிய குறிக்கோளாக எதிர்கால விளைவாக இருக்குன்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஸ் அன் ஆஸ்பைரிங் அட்மினிஸ்ட்ரேட்டர், நீங்கள் ஒரு வருங்கால ஆட்சியாளராக போகிறீங்க இல்லையா, வருங்கால வந்து அரசு நிர்வாகியாக போகிறீங்க இல்லையா. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்பாங்க கொஸ்டின், பர்சனாலிட்டி கொஸ்டினாக பார்க்குறோம். So could you provide an overview of India's current nuclear energy landscape, specifically regarding the number of operational stations and their contribution to the national grid? ஓகேங்களா, அதாவது ஒரு ஆர்வமுள்ள நிர்வாகி என்ற முறையில் இந்தியாவின் தற்போதைய அணுசக்தி நிலப்பரப்பு குறிப்பாக செயல்பாட்டில் உள்ள அணுமின் நிலையங்களின் எண்ணிக்கை மற்றும் தேசிய மின் தொகுப்பிற்கு அவற்றின் பங்களிப்பு குறித்த ஒரு மேலோட்டமான பார்வை
வழங்க முடியுமான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணுசக்தி ரீதியான ஒரு கண்டென்ட் இல்லையா, ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்றதுனால அந்த கண்டென்ட்டை மட்டும் கேட்க மாட்டாங்க, அந்த கண்டென்ட் சார்ந்த பேக்ரவுண்ட் டேட்டாவும் கேட்பாங்க, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபியூச்சராக என்ன இம்பாக்ட் தரும்னு கேட்பாங்க. ஸோ ப்ரெசென்ட் டேரக்ட் கொஸ்டினும் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆங்கிள்ஸ்லாம் நம்ம வந்து 360 டிகிரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் வந்து அனலைஸ் பண்ணி படித்தாதான் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லி இது மூலமாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டலாக கரண்ட் ஸ்டேட்டஸ் படி 24 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், ஓகேங்களா, 24 அணு உலைகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாநிலங்களில் 7 இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலையங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட 8780 மெகாவாட், அதாவது 8780 மெகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ முக்கியமான நிலையங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கூடங்குளம் அணுமின் நிலையம், ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாராப்பூர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து ராவட் பாடாவில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைகா என்ற அணு உலை வந்து கர்நாடகாவில் இருக்குது. குஜராத்தில் வந்து காக்ராபார் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து நரோரா இருக்குது. லாஸ்ட்டாக கல்பாக்கம் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு உலைகள், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் சொல்லிட்டு ஒரு டார்கெட், ஒரு மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அணுசக்தி மிஷன் சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2047க்குள்ள இந்த நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக எடுக்கக்கூடிய அந்த மின்சாரத்தின் அளவை 100 கிகாவாட் அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்கப்பா. அதுதான் இந்த இடத்துல நம்ம அணுசக்தி மிஷன், நியூக்ளியர் எனர்ஜி மிஷனான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது ஏன் இந்த டார்கெட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அணுசக்தி மூலமா எடுக்கக்கூடிய மின்சாரம்ன்றது சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத ஒரு மின்சாரம் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது மூலமா இந்த அணுசக்தி மின்சாரத்தை இன்க்ரீஸ் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்கோ சிஸ்டத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இதனால வந்து இதோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 2047க்குள்ள 100 கிகாவாட்டை டார்கெட்டை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் என்ன எதிர்பார்க்கலாம்னா, India has committed to a net zero emission target by 2070. How do you evaluate this timeline in the context of India's developmental needs and its global climate responsibilities? அதாவது 2070ஆம் ஆண்டிற்குள் நிகர பூஜ்ஜிய உமிழ்வு இலக்கை எட்ட இந்தியா உறுதி பூண்டுள்ளது. இந்தியாவின் வளர்ச்சி தேவைகள் மற்றும் அதன் உலகளாவிய காலநிலை பொறுப்புகள் பின்னணியில் இந்த காலக்கெடுவை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுவீர்கள் சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ 2070க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த கார்பன் உமிழ் அளவு வந்து சுத்தமாக கம்மி பண்ணிடுவாங்க, 0% ஆக்கிடுவாங்க சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க 2070க்குள்ள. ஓகேங்களா. ஸோ இந்த சார்ந்த திட்டத்தை உங்கள் பார்வையில் எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கொஸ்டின்ன்றதுனால இது வந்து கார்பன் உமிழ் வந்து குறைக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் நம்ம இதை பார்க்குறோம், அந்த நியூக்ளியர் அணு உலைன்றது. ஓகேங்களா. ஸோ அந்த அணுசக்தி அணு உலைன்றது அந்த கார்பன் உமிழை வந்து குறைக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் பார்க்குறோம். ஸோ அதை சார்ந்த ஒரு கொஸ்டினாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ 2070க்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் உமிழின் அளவு 0 ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்தியா டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அது சார்ந்த ஒரு தகவலாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா 500 கிகாவாட், ஓகேங்களா, 500 கிகாவாட் அளவுக்கு நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து எனர்ஜி எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள அதே தான் 500 கிகாவாட் புதைப்படிவமற்ற ஆற்றலை பெறுதல் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தை செயல்படுத்துதல் தான் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கீழே வரக்கூடிய ப்ராசஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு the 3-stage nuclear power program is the brainchild of Dr. Homi Bhabha. Can you explain significance of the third stage? அதாவது 3 கட்ட அணுசக்தி திட்டம் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஹாட் வாட்டர், செகண்ட் ஸ்டேஜ் வந்து யுரேனியம் சார்ந்த அந்த ஃபாஸ்ட் பிரீடர். ஓகேங்களா. 3வது ஸ்டேஜஸ் வந்து தோரியம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்ல 3வது ஸ்டேஜஸ் தோரியம் ஸ்டேஜ் பற்றின முக்கியமான தகவல் என்ன? ஸோ அடுத்த கட்ட ஃபியூச்சர் இம்பாக்டுகள் கொஸ்டினாக நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ கரண்ட்ல நம்ம 2 ஸ்டேஜ் வரைக்கும் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து 3வது ஸ்டேஜ் இந்த ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அணு உலையில் வந்து நம்ம தோரியம் அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபியூச்சர் இம்பாக்டாக என்ன நடக்க போகுது, ஸோ இது வரதுனால என்ன நம்மளுக்கு லாபம், ஸோ இது சார்ந்த ஒரு ஃபியூச்சர் இம்பாக்ட் கொஸ்டினாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த தோரியம் 232 என்ற பொருளை தான் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. தோரியம் 232 தான் இந்த ஒரு ப்ராசஸில் வந்து உபயோகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்தியா வந்து கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோரியத்தின் அளவு பார்த்தீங்கன்னா உலகளவில் இருக்க உற்பத்தியில் 25% பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருப்பு இருக்கும். அந்த தோரியத்தின் இருப்பில் வந்து 100% உலக இருப்பில் 25% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவில் தான் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தா பேசிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் தமிழ்நாடு கடற்கரை மண்ணில் தான் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் பிரீடர் ரியாக்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க யுரேனியம் 233 இந்த ஒரு சோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த தெர்மல் பிரீடர் ரியாக்டர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது மூலமாக வந்து நிறைய வந்து நம்ம அந்த சுற்றுச்சூழல் ரீதியாக வந்து விஷயங்களை வந்து பாதுகாக்கலாம். ஓகேங்களா. சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த ஒரு அணு உலையை வந்து செயல்படுத்தலாம் சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நம்ம
பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியன் ரயில்வேஸ் அப்ரூவ்ஸ் 1364.45 crores ஃபார் சேஃப்டி அண்ட் சிக்னலிங் அப்கிரேட். அதாவது இந்திய ரயில்வே பாதுகாப்பு மற்றும் சிக்னல் மேம்பாட்டிற்காக 1364.45 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ மெயினாக எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா கவாஜ் டிப்ளாய்மெண்ட். ஓகேங்களா. கவாஜ் திட்டத்திற்கு தான் பார்த்தீங்கன்னா கவாஜோட 4.0 வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 232 சதர்ன் ரயில்வே லோகோமோட்டிவ்ஸ், அதாவது கவாஜ் 4.0 வந்து பாதுகாப்பு அமைப்பை வந்து தெற்கு ரயில்வேவின் 232 என்ஜின்களை பார்த்தீங்கன்னா பொறுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம தகவலாக பார்க்குறோம். ஸோ இந்த கவாஜ்ன்றது என்னதுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. ஸோ அதை தடுக்கிற விஷயமா தான் வந்து இந்த ஒரு கவாஜ் என்ற டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் எதிர வரும்போது ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கவாஜை வந்து அந்த ஒரு ட்ரெயினில் வந்து இன்ஜின் வந்து பொருத்திட்டா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 2 ட்ரெயின் ஒரே ட்ராக்ல வரும்போதே இந்த கவாஜ் டெக்னாலஜி வந்து அந்த ட்ரெயினில் இருக்க டிரைவருக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரே ட்ராக்ல தான் 2 ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, இதே ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, ஸோ நீங்கள் வந்து ட்ராக் மாறுறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் தரும். அந்த பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து சிக்னல் வந்து வேலை செய்யலைனா கூட ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மெசேஜுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னல் வேலை செய்யல, ப்ராப்பராக வேலை செய்யல, ஸோ கரெக்டாக போங்கன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணது இந்த கவாஜ் டெக்னாலஜி. ஓகேங்களா. இது மூலமாக வந்து ஏகப்பட்ட அந்த ரயில் சார்ந்த விபத்துகள் வந்து தவிர்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கவாஜ் என்ற டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 232 ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து புதுசாக வந்து 232 ட்ரெயின்களை வந்து ரீசெண்டாக வந்து பொறுத்த போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நிதி ஒதுக்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 5000 ரூட் கிலோமீட்டர்ஸ் அக்ராஸ் நார்த்தன் அண்ட் நார்த்தன் சென்ட்ரல் ரயில்வேஸில் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அதாவது வடக்கு மற்றும் வட மத்திய ரயில்வேயில் 5000 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவிற்கு அதிநவீன ஆப்டிக்கல் ஃபைபர் தகவல் தொடர்பு வலையமைப்புகள் மேம்படுத்தப்பட உள்ளன. ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேஷனை தான் வந்து இந்த 1300 கோடியில் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா, சேஃப்டி ரிமைன்ஸ் த பேரமௌண்ட் கன்சர்ன் ஃபார் எனி லார்ஜ் ஸ்கேல் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க். Can you explain the Kavach technology and how its recent upgrades like version 4.0 and 5.0 are transforming the safety landscape of Indian Railways? அதாவது எந்த ஒரு பெரிய அளவிலான போக்குவரத்து கட்டமைப்பிற்கும் பாதுகாப்பு என்பதே முதன்மையான கவலையாகும். கவாஜ் தொழில்நுட்பம் என்றால் என்ன என்பதையும் அதனை சமீபத்திய மேம்பாடுகள் பதிப்பு 4.0 மற்றும் 5.0 ஆகியவை இந்திய ரயில்வேயின் பாதுகாப்பு சூழலை எவ்வாறு மாற்றியமைக்கின்றன்னு சொல்லிட்டு ஒரு லிங்கான கொஸ்டினாக தான் நம்மளுக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்து பார்க்கும்போது இந்த ஒரு டெக்னாலஜினால நமக்கு என்ன புதுசாக நன்மை வருது. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இருந்த இஷ்யூஸை இது எப்படி சால்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக ஒரு அனலிட்டிக்கல் கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 4.0 வெர்ஷனில் என்ன புதுசாக வந்து வரப்போகுதுன்னா நம்மளுக்கு 4.0 இருக்கட்டும் 5 இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகலி டிசைன் ஃபார் ஹை டென்சிட்டி சப் அர்பன் செக்ஷன் டு ரெடியூஸ் த கேப் பிட்வீன் ட்ரெயின்ஸ். ஓகேங்களா. அதாவது இந்த ஒரு தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா 5.0 வெர்ஷன்ன்றது புறநகர் ரயில் பகுதியில் ரயில்களுக்கு இடையேயான கால இடைவெளியை குறைத்து அதிக ரயில்களை பாதுகாப்பாக இயக்க உதவுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு ட்ரெயினுக்கும் இன்னொரு ட்ரெயினுக்கும் உள்ள இடைவெளி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும், ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கவாஜ் பொருத்தத்து மூலமாக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ட்ரெயின் வந்து நெருங்கிட்ட இன்னொரு ட்ரெயின் வந்து நம்ம ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்கு, ஸோ நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமான ஸ்பீட்லேயே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அலர்ட் ஆகிருக்கலாம் என்ற காரணத்தினால ஒரு இந்த இன்னொரு அடுத்த ட்ரெயினுக்கும் இப்போ இருக்க ட்ரெயினுக்கும் உள்ள இடைவெளியை குறைச்சி நம்ம அதிகமான ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணுறது மூலமாக நிறைய பயணிகள் வந்து பயனடைவாங்க சொல்லிட்டு தான் இந்த கவாஜ் 5.0 வெர்ஷனாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பான்னு சொல்லி பார்க்கும்போது, the proposed Madurai metro has been significant discussion between the state and central government. What is the primary administrative reason cited by the center for the delay in approving this project? அதாவது முன்மொழியப்பட்டுள்ள மதுரை மெட்ரோ திட்டம் தொடர்பான மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு இடையே குறிப்பிடத்தக்க விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு மத்திய அரசு குறிப்பிடும் முதன்மையான நிர்வாக காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு கண்டென்ட் இல்லையா. ஸோ அதனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சார்ந்து என்னென்ன தமிழ்நாட்டுக்குலாம் முக்கியமான நியூஸ் ரீசெண்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பைலாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஸோ அதுக்கு தான் இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மெட்ரோ இருக்குது, அதே போல் மதுரையிலையும் மெட்ரோ தொடங்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் கிட்ட கேட்டாங்க. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த அப்ரூவல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து மதுரை வந்து அந்தளவுக்கு பாப்புலேட்டட் நகரம் சிட்டி கிடையாது, அதனால் வந்து இதுக்கு வந்து மெட்ரோ இப்போதைக்கு அவசியம் கிடையாது சொல்லிட்டு அந்த ஒரு அப்ரூவலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இதை சார்ந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய அகெயின்ஸ்ட் பண்ணி நிறைய வந்து வாதங்கள் வச்சாங்க. இங்கே மதுரையிலேருந்து கண்டிப்பாக மெட்ரோ வந்து கொண்டு வரணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சரி செய்கிறாங்க, எங்களுக்கு வந்து மதுரை வந்து ஒரு வளர்ந்த டெவலப்பான ஒரு சிட்டி தான், அங்கே வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க, ஸோ மெட்ரோன்றது கண்டிப்பாக அங்கே தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ரூவல் கேட்குறோம் சொல்லிட்டு நிறைய வாதங்கள் 2 பேருக்கும் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் வந்து ஒரு நல்ல விஷயம் வரும்னு சொல்லிட்டு இந்த மூலமாக நம்ம
பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஜப்பான் ஹாஸ் பின் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது ஜப்பான் ஹாஸ் பின் த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் ரயில் எஃபிஷியன்சி. இந்தியன் ரயில்வேஸ் இஸ் அண்டர் கோயிங் எ மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹவு டு தட் டூ சிஸ்டம் கம்பேர் டுடே அண்ட் வாட் இஸ் த இந்தியா ஸ்ட்ராட்டஜி டு பிரிட்ஜ் த கேப். அதாவது ரயில்வே செயல்திறனில் ஜப்பான் ஒரு முன்னோடியாக திகழும் அதே வேளையில் இந்திய ரயில்வே இது ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை சந்தித்து வருகிறது. இன்று எந்த இரு அமைப்புகளும் எவ்வாறு ஒப்பிடுகின்றன, மேலும் அவற்றுக்கு இடையேயான இடைவெளி குறைப்பதற்கான இந்தியாவின் உத்தி என்ன? ஸோ ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய புது புது அப்டேஷன், புல்லட் ட்ரெயினாக இருக்கட்டும், ஏன் நம்ம ஊரில் இருக்க அந்த மெட்ரோ ட்ரெயினே வந்து ஜப்பானோட அந்த ஒரு ஹெல்ப்னால தான் வந்து நம்ம வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி முடிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த ஜப்பானோட டெக்னாலஜி அளவுக்கு நம்மளோட ரயில்வேஸ் வந்து எப்போ இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இம்பாக்ட்ஃபுல் கொஸ்டினாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ அது சார்ந்த ஒரு கொஸ்டின் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ கிளான்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஜப்பானோட டெக்னாலஜி அதிகமாக இருந்தாலுமே கூட இந்தியாவோட அந்த ஒரு ரயில் நெட்வொர்க்ன்றது ரொம்பவே அதிகம்பா. ஓகேங்களா. இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, பாப்புலேட்டட் கண்ட்ரினால இந்தியாவோட அந்த ரயில்வே நெட்வொர்க் ஜப்பானோட அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஏன் ஆனால் வந்து அந்த டெக்னாலஜி வைஸாக தான் வந்து ஜப்பான் வந்து நம்மளை வந்து முந்திருக்காங்களே தவிர அந்த ரயில்வே நெட்வொர்க் எத்தனை கிலோமீட்டர் வந்து அதிகமான கிலோமீட்டர் உள்ள ரயில்வே லைன் வந்து நம்ம இந்தியா கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்க ஃபாஸ்டஸ்ட் புல்லட் ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 320 km/h. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினோட அளவு எவ்வளோ, வந்தே பாரத் தான் நம்ம இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். இதோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 160 km/h. ஓகேங்களா. 160 km சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜியாக நம்ம இனிஷியேட் பண்ணோன்னா ஒரு சில காலங்கள் ஆக தான் செய்யும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணி தான் நம்ம ஜப்பான் அளவுக்கு வந்து வரணும்னா சொல்லிட்டு இப்போ தற்போது நிலையில் வந்து முடியாது தான். பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு நம்மளும் ஜப்பான் அளவுக்கு ஒரு உயர்ந்த டெக்னாலஜி வந்து அடைவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். மாடல் ஆன்சர் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு UAE becomes world's first 10 giga nation with U6 GST இன்டர்நெட் லான்ச். அதாவது உலகின் முதல் 10 கிகா நாடாக மாறியது ஐக்கிய அரபு அமீரகம். ஓகேங்களா. அந்த 10G என்ற ஒரு டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த நாடு எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சைனா தான். இந்த 10Gல வந்து 6 GHz என்ற ஒரு டெக்னாலஜி அப்டேட் பண்ணி 10Gயை வந்து கொண்டு வந்த நாடு எதுன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, as global connectivity evolves, which nation has officially claimed the title of being the first to launch the commercial 10G network worldwide. அதாவது உலகளாவிய இணைய தொடர்பு மேம்பாட்டு வரும் நிலையில் உலகிலேயே முதல் முறையில் வணிக ரீதியான 10G நெட்வொர்க்கை தொடங்கிய நாடு எதுன்னு கேட்டால் நம்மளுக்கு சைனா தான். இந்த 10Gல ஒரு 6 GHz டெக்னாலஜி அப்டேட் பண்ணது யாருன்னு கேட்டால் தான் நம்மளுக்கு UAEன்னு ஆன்சர் வரணும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து the UAE has recently made headlines regarding its digital infrastructure. Could you explain the specific 10G update for our milestone the UAE has achieved? அதாவது டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் ஐக்கிய அரபு அமீரகம் சமீபத்தில் பெரும் சாதனை வந்து படைத்துள்ளது. 10G தொடர்பாக அந்நாடு மேற்கொண்டுள்ள அந்த குறிப்பிட்ட மேம்பாட்டு அல்லது மைல்கல் என்ன என்பதை விளக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூவில். ஸோ அதை நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இந்த 10Gல புதுசாக அப்டேஷனாக அந்த 6 GHz லான்ச் பண்ணால் முதல் நாடாக அந்த UAE நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க் பிரிங் இம்மென்ஸ் ஸ்பீட் பட் தே ஆல்சோ ரைஸ் என்வரான்மெண்டல் கன்சர்ன். வாட் ஆர் யுவர் வியூஸ் ஆன் ஹவு திஸ் ஸ்ட்ராங் ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க் இம்பாக்ட் நேச்சர். அதாவது அதிவேக அலைவரிசை நெட்வொர்க்கிற்குள் அபரிவிதமான வேகத்தை கொண்டு வந்தாலும் அவை சுற்றுச்சூழல் குறித்த கவலைகளை ஏற்படுத்துகின்றன. ஸோ இத்தகைய வலிமையான அலைவரிசை நெட்வொர்க்குகள் இயற்கையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்னதான் வந்து நம்மளுக்கு 10Gயாக இருக்கட்டும், இப்போ இந்தியாவில் இருக்க 5Gயாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி வைஸாக நிறைய ஸ்பீடு தருது. நம்ம சீக்கிரமாக ஒரு மூவி இருந்தால் ஒரு செகண்டில் இப்படி ஏற்றிடலாம். நம்ம வந்து ஒரு புக்கு டவுன்லோட் பண்ணுறதுனாலும் ஒரு செகண்டில் ஏற்றிடலாம். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே கூட இதோட இம்பேக்ட் என்ன, இயற்கைக்கு இது மூலமாக என்ன ஒரு விளைவுகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இம்பாக்ட்ஃபுல் கொஸ்டின் நம்மளை வந்து அனலிட்டிக்கல் பண்ணி நம்ம பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆஸ் இட் இஸ் அந்த கண்டென்ட் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. இதுலேருந்து நமக்கு என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்களோ 360 டிகிரியில் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கண்டென்ட் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டு போனோம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது மூலமாக இயற்கைக்கு என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமான எனர்ஜி கன்சப்ஷன், ஓகேங்களா, ஆற்றல் நுகர்வு அதிகமாக ஏற்படுது இந்த ஒரு ஸ்பீட் ஆஃப் இன்டர்நெட் மூலமா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் டிஸ்பர்ஷன், அதாவது வனவிலங்கு பாதிப்பு. ஸோ சிட்டுக்குருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2.0 படத்துல பார்த்துருப்போம். அந்த ஒரு
அலைவரிசையினால வந்து அந்த சிட்டுக்குருவி இனம் வந்து ஏகப்பட்டது அழிஞ்சு போச்சு ஓகேங்களா. இப்போ சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த சிட்டுக்குருவி இனத்தையே பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஒரு அலைவரிசை தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இம்பாக்ட்ஃபுல், அந்த பறவை இனத்துக்குலாம் வந்து ஒரு பெரிய விளைவு வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட், அதிகபட்ச அந்த மின்னணு கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெட்வொர்க் மூலமாக நம்ம பெறுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் எஃபெக்ட் ஓகேங்களா. ஸோ வெரி ஹை ஃப்ரீக்வன்சி கேன் பி அப்சர்வ் பை கேசஸ் லைக் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் ஓகேங்களா. ஸோ மிக அதிக அலைவரிசைகளை ஆக்சிஜன் மற்றும் நீராவி போன்ற வாயுக்களால் உறிஞ்சப்படலாம். இது வானிலை செயற்கைக்கோள்களின் தரவுகளை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடும் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ என்னதான் வந்து நம்ம டெக்னாலஜி அதிகமாக கொடுத்தாலுமே கூட நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் மற்றும் நீராவி போன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அனுப்பக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து பிடிச்சி வச்சுக்கோ, அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இதனால் வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சிக்னல் போகாத சுச்சுவேஷன் ஏற்படலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இதோட விளைவுகளை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியா withdraws bid to host COP33 Global Climate Summit in 2028. அதாவது 2028 பருவநிலை உச்சி மாநாட்டை நடத்தும் முடிவை இந்தியா வந்து வாபஸ் பெற்றதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ COP33 என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிளைமேட் சார்ந்த விஷயங்களை உலக நாடுகளில் தான் டிஸ்கஸ் பண்ணுற இடம் தான் அந்த காப்ன்ற விஷயம் ஓகேங்களா. ஸோ இந்த காப் வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அங்கங்கே அந்தந்த பகுதியில் வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 2028ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தெற்காசிய பகுதியில் ஏதோ ஒரு நாட்டில் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஎன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, ஐக்கிய நாடுகள் சபை. ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்தியாவை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுமே இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேவரபிள் கண்ட்ரியாக இருந்தாங்க ஓகேங்களா. இந்தியாவுமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் நாளை பின்ன வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் வந்து இந்தியா வந்து ரிஜெக்ட் பண்ணதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. அந்த COP33 2028 கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆஃபரை வந்து இந்தியா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. இதோட மேஜர் ரீசன் என்னென்னா சொல்லிட்டு இப்போ ஒரு இந்த COP33 கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா உலக நாடுகள்லாம் வந்து நம்ம இந்தியா வந்து பார்க்க வருவாங்க ஓகேங்களா. இந்த சமயத்தில் வந்து இந்தியா வந்து நல்ல வெல் டெக்னாலஜி கண்ட்ரியாக இருக்கணும்ல, இந்த கிளைமேட் சார்ந்த விஷயங்கள்ல நல்லா டெவலப் ஆகிருக்கணும் இல்லையா. பட் ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து மாசு இருக்குது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கனால வந்து இந்தியா வந்து ஒரு மாடல் கண்ட்ரியே இப்போதைக்கு இல்லை ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டோடனே வந்து இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் சார்பில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ இந்தியா இல்லைனா வேற எந்த நாடு வந்து இதை கண்டக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு சவுத் கொரியா இல்லைங்களா. சவுத் கொரியா தான் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு பிஏக்கு எப்படி இதுலேருந்து நம்மளுக்கு இன்டர்வியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இன் அ சர்ப்ரைசிங் மூவ் இந்தியா ஹஸ் ரீசென்ட்லி withdrawn its candidacy to host the COP33 Global Summit in 2028. Based on the official reports and expert analysis, what are the primary reason behind the withdrawal ஓகேங்களா. அதாவது 2028ஆம் ஆண்டு இந்தியாவில் நடக்கவிருந்த அந்த COP33 ஈவெண்ட்டை வந்து உலகளாவிய உச்சி மாநாட்டை நடத்துவதற்கான தனது விருப்பத்தை வந்து இந்தியா சமீபத்தில் திரும்ப பெற்றுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நிபுணர்களின் ஆய்வின்படி இந்த முடிவின் பின்னணியில் உள்ள முக்கிய காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்தியா வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் இந்த ஒரு கிளைமேட் சார்ந்த விஷயங்களை. ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஈவெண்ட்டை நடத்துவாங்க சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதான் வந்து ஒரு மெயின் ரீசனாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அதை மாடல் ஆன்சராக ஊற்றுருவோம், அதை ஒரு கிளாஸ் பார்த்துட்டாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வித் இந்தியா நோ லாங்கர் இந்த race for COP33, which other countries are being considered as potential hosts for 2028 and why are they seen as the viable option ஓகேங்களா. இந்தியா வந்து COP33 நாங்கள் நடத்த போகிறதுலாம் சொல்லிட்டாங்க. ஸோ வேற என்ன கண்ட்ரிஸ் வந்து நடத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தென் கொரியா தான் வந்து இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்கப்பா இல்லை. ஸோ அது டைரக்ட் கொஸ்டினாகவே நம்ம தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கண்டென்ட் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியா சப்ரஸஸ் பிரேசில் டு ரேங்க் 3rd globally in renewable energy capacity. அதாவது இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் பிரேசிலை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகளவில் 3வது நாடாக வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த புதுப்பிக்க சக்தின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த சூரிய மின்சக்தியாக இருக்கட்டும், அந்த காற்றாலை மின்சக்தியாக இருக்கட்டும், இது போன்ற அந்த சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத மூலங்களிலிருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் தான் அந்த ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க மூலங்கள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில் இந்தியா வந்து உலக அளவில் 3வது நாடாக உயர்ந்திருக்கு. அதாவது பிரேசிலை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது நாடாக உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த நாடுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சைனா, அவளோட பக்கத்து நாடான சைனா. 2வது வந்து நம்மளுக்கு யூஎஸ்ஏ. 3வது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா ஓகேங்களா. ஸோ 4வது
பிரேசில். மூணாவது இடத்துல இந்த பிரேசிலை தான் நம்ம பின்னுக்கு தள்ளி நம்ம மூணாவது இடத்துக்கு போயிருக்கோம் இல்லையா? ஸோ அதை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது மூலமா வந்து நம்ம 2030 டார்கெட் வச்சு அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 50% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை படிமமற்ற அதாவது அந்த நான் ஃபாசில் ஃபியூல் சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்சாரத்தை எடுக்கக்கூடிய அந்த அளவானது 50% அளவு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் டார்கெட் வச்சோம் இல்லையா? ஸோ அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் படி மற்ற நாடுகளோட போட்ட டார்கெட்டை நம்ம 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2030 டார்கெட்டாக வச்சோம். பட் 2025லேயே இந்த ஒரு 50% எனர்ஜி வந்து நம்ம நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து எடுத்துட்டோம். அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தராதவாறு எடுக்கக்கூடிய அந்த மின்சாரம் படிமற்ற எரிபொருள்களிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மின்சாரத்தின் அளவு 50% வந்து இந்த 2025லேயே வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டை அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து பிஐக்கு எப்படி இதுலேருந்து நம்மளுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியா ஹாஸ் ரீசென்ட்லி அச்சீவ்ட் எ சிக்னிஃபிகன்ட் மைல்ஸ்டோன் பை ரேங்கிங் 3rd globally in renewable energy capacity. Could you explain the key drivers and the policy initiative that made the rapid transition possibly? அதாவது இந்தியா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புதுப்பித்தக்க எரிசக்தி திறனில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு முன்னேறி உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா விரைவான மாற்றத்தை சாத்தியமாக்கிய முக்கிய காரணிகள். இந்த ஒரு மாற்றம், இந்த ஒரு வளர்ச்சிக்கான முக்கிய காரணம் என்ன, அரசு மேற்கொண்ட கொள்கை முயற்சிகள் குறித்து விளக்க முடியுமா? ஓகேங்களா? ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்ககிட்ட எதிர்பார்க்கறது தான் அது. ஸோ என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் எடுத்து வந்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நாலு பின்ன ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்மளுக்கு இந்த ஒரு டெவலப்மெண்ட் இப்போ 3வது இடத்துல இருக்குன்னா 2வது இடம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்கு இந்தியா என்னென்னலாம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கலாம் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட March 31, 2026 அந்த டேட் படி பார்த்தீங்கன்னா 283.46 கிகாவாட் மின்சாரம் என்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதைப்படிவமற்ற எரிசக்தி திறன்லேருந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து நம்ம 283.46 கிகாவாட் மின்சாரம் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உலக அளவில் 3வது நாடாக இருக்கோம் இந்த ஒரு ப்ரொடக்ஷனில். ஓகேங்களா? ஸோ இந்த கடந்த ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 55.3 கிகாவாட் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்ப்பா இந்த நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டியிலேருந்து. அதாவது 55.3 கிகாவாட் புதைப்படிவமற்ற எரிசக்தி திறனை சேர்த்துள்ளது இந்தியா. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம 55.3 கிகாவாட் அளவுக்கு மின்சாரம் இந்த ஒரு நான் ஃபாசில் ஃபியூல்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோலார் அண்ட் விண்ட் டாமினேஷன். ஓகேங்களா? அதாவது சூரிய மற்றும் காற்று ஆற்றல். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 150.26 கிகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மூலங்கள்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட 150.26 கிகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு இனிஷியேட்டிவாக அந்த சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் PM சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா, PM குஷம் ஸ்கீம் இதெல்லாம் வந்து அந்த சோலார் சிஸ்டம், சோலார் எனர்ஜி மூலமாக எடுக்கக்கூடிய அந்த மின்சாரம், சூரிய மின்சக்தி மின்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய திட்டமாக தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு துணை புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு சைக்கிள் டு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப். அதாவது எவரெஸ்ட் பேஸ் கேம்பிற்கு சைக்கிளிலே சென்ற முதல் பெண்மணி யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு திவ்யா சிங். ஓகேங்களா? திவ்யா சிங் இவங்களுக்கு வயசு 28. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர். ஓகேங்களா? ஸ்கூல் டீச்சர் தான் சொல்லி இந்த பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேபாளோட கேபிட்டல் காத்மண்டுலேருந்து இமாலயாவோட அந்த பேஸ் கேம்ப் வந்து அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 14 நாள் ஆச்சு அந்த ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 மணி நேரம் சைக்கிள் ஓட்டி வந்து தான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க போகக்கூடிய அந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்திருக்கு. கடும் குளிர், பலத்த காற்று, ஆக்சிஜன் அளவு குறைவு. ஸோ இது போன்ற கடுமையான சுச்சுவேஷன்லாம் தாண்டி தான் வந்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பெண்மணியாக இருந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிடுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஓகேங்களா? அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்திருக்காது. ஸோ நிறைய அன்சர்டனிட்டி சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக கடுமையான சுச்சுவேஷன்கள் போகக்கூடிய பாதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வழி. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். யாரு? நம்ம திவ்யா சிங். ஓகேங்களா? So in April 2026, a 28-year-old school teacher from Gorakhpur made a headline by cycling to the Mount Everest base camp. How do you assess the significance of Divya Singh's achievement in the context of adventure sports and women's empowerment in India? அதாவது 2026 ஏப்ரல் மாதத்தில் கோரக்பூரை சேர்ந்த 28 வயது பள்ளி ஆசிரியை ஒருவர் எவரெஸ்ட் சிகரத்தின் அடிப்படை முகாம் வரை மிதிவண்டியில் பயணம் செய்து செய்திகள் இடம் பிடித்தார். இந்தியாவின் சாகச விளையாட்டுகள் மற்றும் பெண்களின் முன்னேற்றம் ஆகியவற்றின் பின்னணியில் திவ்யா சிங்கின் இந்த சாதனையின் முக்கியத்துவத்தை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் சொல்லுவாங்க. ஸோ இதோட முக்கியமான ஃபியூச்சர்ஸாக 14 டே ஜர்னி,
சைடில் போனாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர் 12 டிகிரி செல்சியஸ் -12 டிகிரி செல்சியஸ் இந்த ஒரு வெப்பநிலையை தான் அவங்க போனாங்க ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,560 feet. அதாவது இவங்க அடைஞ்ச அந்த இலக்கானதை கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 17,560 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது போன்ற விஷயங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய பாராட்டத்தக்க ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. And then history is often defined by those who break the class ceiling. Can you highlight some prominent Indian women who were first in their respective field and discuss their contribution to the national progress? அதாவது வரலாறு பெரும்பாலும் தரையுள்ள கண்ணாடி கூரை உடைத்து சாதனை படைப்பவர்களையே தீர்மானிக்கப்படுகிறது. அந்தந்த துறைகளில் முதன்மையானவர்களாக விளங்கிய சில முக்கிய இந்திய பெண்களை குறிப்பிட்டு தேசத்தின் முன்னேற்றத்தில் அவர்களின் பங்களிப்பை உங்களால் விவாதிக்க முடியுமா தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த ஒரு தகவலாக தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிளிலே போன ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்ன்றப்ப அந்த ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக தான் அவங்க பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியா அளவுலையும் சரி அந்த உலக அளவுலையும் சரி ஃபர்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் உமன் யார் அந்தந்த ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்குது. ஏன்னா அது ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து இப்போ ஹிமாலயாவில் அந்த சைக்கிள்லேயே போயிட்டு அச்சீவ் பண்ணது திவ்யா சிங்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுமாரி வந்து ஹிமாலயா ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண பெண்மணி யார், உலகளவில் இதை ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் பெண்மணி யாருன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான கண்டென்ட்டையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டு ரொம்பவே நல்லது. ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அனந்தி கோபால் ஜோஷி ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் பிசிஷியன், அதாவது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாரு, அனந்தி கோபால் ஜோஷின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்லா தாக்கரல் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஃப்ளை அண்ட் ஏர்கிராஃப்ட் ஓகேங்களா. அதாவது விமானம் ஓட்டிய முதல் இந்திய பெண் ஓகேங்களா இவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுஜிதா கிருபாலினி ஓகேங்களா. சுஜிதா கிருபாலினி வந்து இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர், உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஆஃப் இந்தியா டு கோ டு த ஸ்பேஸ், அதாவது விண்வெளிக்கு சென்ற இந்தியா வம்சாவளியை சேர்ந்த முதல் பெண் யார், நம்ம கல்பனா சாவ்லா 1997 போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாவனா கந்த் ஓகேங்களா. பாவனா கந்த் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபைட்டர் பைலட் இந்த IAF டு குவாலிஃபை ஃபார் காம்பேட் மிஷன் ஓகேங்களா. அதாவது இந்திய விமானப்படையின் போர் விமானங்களை இயக்க தகுதி பெற்ற முதல் பெண் விமானிகளில் ஒருவர் சொல்லிட்டு நம்ம பாவனா காந்தை பார்க்குறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயானா போண்டல் ஓகேங்களா. டயானா போண்டல் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரேஸ் எ ஃபெராரி இன்டர்நேஷனல் ஓகேங்களா. அந்த ஃபெராரி காரை இயக்கிய முதல் பெண்மணி, இந்திய பெண்மணின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம டயானா போண்டால பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ECI நெட் பிளாட்ஃபார்ம், அதாவது ECI நெட் தளம் சார்ந்த ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது நம்மளுக்கு வந்து நம்மளோட தேர்தல் ஆணையம், நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அதிகாரப்பூர்வ அது வெப்சைட் தான் இந்த ஒரு ECI நெட் தளம். இந்த ஒரு தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து 5 ஸ்டேட் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா. அசாம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் போன்ற 5 மாநிலங்களில் 5 மாநிலங்கள் மற்றும் அந்த புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தேர்தல் நடக்க இருக்கு. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிற விதமாக நம்ம பர்டிகுலர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் நிற்கிறாங்க இல்லையா, வேட்பாளர்கள். ஸோ இவங்களை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அப்டேஷன் நோ யுவர் கேண்டிடேட் சொல்லிட்டு ஒரு புதுசான ஒரு ஆப்ஷனை வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலர் கேண்டிடேட்டோட கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க யாருன்னு சொல்லிட்டு முழுசாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஓட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது biometrics authentication is successfully used in the public distribution system. In your opinion, what are the challenges or reason why a similar biometric system has not yet implemented for the voting process to eliminate electoral fraud? ஓகேங்களா. அதாவது பொது விநியோக அமைப்பில் பயோமெட்ரிக் அங்கீகாரம் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் கருத்துப்படி தேர்தல் மோசடியை ஒழிப்பதற்காக வாக்குப்பதிவு செயல்பாட்டில் அது போன்ற ஒரு பயோமெட்ரிக் முறை ஏன் இன்னும் செயல்படுத்தவில்லை என்பதற்கான சவால்கள் அல்லது காரணங்கள் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இது ஒரு அனலிட்டிக்கல் கொஸ்டின் நம்ம அதை பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ கண்டென்ட்டுக்கு இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தமே இல்லை தான், பட் ஆனால் ஒரு தேர்தல் சார்ந்த ஒரு கொஸ்டின், தேர்தல் வரப்போகுது. ஸோ இது சார்ந்த ஒரு கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓட்டிங் நடக்க போகுது இல்லையா. ஸோ அது ஓட்டிங் சார்ந்த ஒரு கொஸ்டின் தான் அது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் ரேஷன் பொருள் வாங்க போகிறோம் ஓகேங்களா. ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ரேஷன் பொருளாக வாங்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் நம்மளுக்கு வந்து ரேஷன் பொருளே தராங்க. ஸோ அந்த ஒரு மலிவான பொருள் வாங்குறதுக்கு கூட நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறன்ற போது நம்ம வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஜனநாயக கடமையாக அந்த ஓட்டுன்றது போடுறோம் இல்லையா. ஸோ அந்த ஓட்டுன்றது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் ஓகேங்களா. ஒரு கவர்மெண்ட்டே மாற்ற போது, ஒரு மாநிலத்தோட ஒரு நாட்டோட தலையெழுத்தே மாற்றதே அந்த தேர்தல் தான் ஓகேங்களா. இவ்வளோ முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் அனலைசிஸோட அந்த ஓட்டிங் வந்து நடத்தக்கூடாது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் போட்டால் தான் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்
அப்ரூவ் ஆனால் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக ஓட் போடுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை கொண்டு வந்தால் கள்ள ஓட்டுன்ற ஒரு நடைமுறை வந்து கட்டுப்படுத்தப்படும் சொல்லிட்டு அந்த ப்ராசஸை ஏன் வந்து கொண்டு வரல இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ஓட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஒரு அனலிட்டிக்கல் கொஸ்டினாக கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவாகும். ஓகேங்களா. ஸோ ரேஷன் ஷாப் மாரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ 900 மில்லியன் ப்ளஸ் ஓட்டர்ஸ் வந்து போடணும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 90 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து ஓட்டு செலுத்தணும் இல்லையா. ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஷன் கடையெல்லாம் போனால் ஃபேமிலியில் ஒருத்தர் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே போதும். பட் ஆனால் ஓட்டுன்றது ஃபேமிலி இருக்க எல்லாருமே 18 வயசு பூர்த்தியான எல்லாருமே போடணும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து செலவுகள் அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லீக் ஆச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆதாரில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லீக் ஆகிடக்கூடாது, இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது போன்ற விஷயங்களால தான் வந்து இந்த ஒரு நடைமுறைன்றது மெயினான விஷயம்னா என்னென்னு சொல்லிட்டு அந்த செலவு தான் பார்க்குறீங்களா. மேஜராக அந்த செலவை குறைக்க தான் வந்து இன்னும் அந்த ஃபெசிலிட்டி வந்து இன்னும் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டு கேட்பாங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஏ கேண்டிடேட் கண்டெஸ்ட் அண்ட் வின் 2 seats in the same state. அதாவது ஒரு வேட்பாளர் ஒரே மாநிலத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும். ஸோ அதுதான் இந்த கேள்வி. ஸோ ரீசெண்டாக தமிழ்நாடு எலெக்ஷனில் நம்ம ஒரு பார்ட்டியை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் நிற்கிறாரு. ஓகேங்களா. 2 தொகுதியில் நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 33(7) இந்த சட்டத்தின் படி இது கரெக்டு தான். ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டு அதிகபட்சமாக மேக்சிமமாக வந்து ஒரு தேர்தலில் ஒரு மாநில தேர்தலில் 2 சீட் வரையும் நிற்க முடியும். ஓகேங்களா. ஒரே இண்டிவிஜுவல் 2 சீட்டில் வந்து நிற்கலாம். பட் இன்கேஸ் அவங்க 2த்துலையும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அண்டர் செக்ஷன் 70 படி அவங்க ஏதாவது ஒரு சீட்டை வந்து வித்தின் 14 டேஸில் ரிசைன் பண்ணணும். ஓகேங்களா. ஏதோ ஒரு சீட்டை வந்து ஏதோ ஒரு தொகுதியில் இருக்க அவங்களோட எம்எல்ஏ சீட்டை வந்து வித்தின் 14 டேஸ் 14 நாட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்யணும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ரூல்ஸு. ஸோ அந்த பர்டிகுலர் தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்யப்பட்ட அந்த தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல். ஓகேங்களா. இன்டரிம் எலெக்ஷன்றது நடக்கும். ஓகேங்களா. இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நேம் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் பெயர் என்னதான் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஈசி நெட்டு. ஓகேங்களா. ஈசி நெட் voters eci.gov join in. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா e-eGIP கார்டு. ஓகேங்களா. ஸோ இது மூலமாக வந்து நம்மளோட ஓட்டர் ஐடியோட டிஜிட்டல் ஃபார்மெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணிட்டு. அப்புறம் நம்மளோட கேண்டிடேட் பற்றின தகவலையும் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இது மூலமாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்துடலாம். டாக்டர் மேனகா குருசாமி பிகம்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன்லி கியூர் ராஜ்யசபா எம்பி. அதாவது இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் கியூர் உறுப்பினராக டாக்டர் மேனகா குருசாமி வந்து பதவி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அதாவது கியூர் என்று சொல்ல போகும்போது மாற்று பாலினத்தை சேர்ந்தவர்களாக தான் நம்ம கியூர் சொல்லுவோம். அதாவது இந்த LGBTQ லெஸ்பியன் கே. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் ஆண் இனம் பெண் இனம் இதை தவிர்த்து வேற என்ன பாலினம்லாம் இருக்கோ இதெல்லாம் வந்து இந்த கியூர் என்ற இனத்தோட வந்துடும். ஓகேங்களா. கியூர் என்ற உறுப்பினராக அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு குழுவை சேர்ந்தவங்க தான் வந்து இந்த ஒரு கேட்டகரியை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த ஒரு கேட்டகரியை சேர்ந்த ஒரு அவங்க தான் வந்து நம்மளுக்கு மேனகா குருசாமி. ஓகேங்களா. டாக்டர் மேனகா குருசாமி. ஸோ இந்த ஒரு இனத்தில் இந்த ஒரு கேட்டகரியிலேருந்து வந்த முதல் ராஜ்யசபா எம்பியாக வந்து இவங்க பதவி ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலாம் படித்தவங்க. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் பெரிய ஆள் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 377. ஓகேங்களா. அதாவது 2018ஆம் ஆண்டில் 377வது சட்டப்பிரிவை ரத்து செய்து ஒரே பாலின உறவை குற்றமற்றதாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் சொல்லிட்டு இவரை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களோட கட்சியில் வந்து ஒரு எம்பியாக வந்து ராஜ்யசபாக்கு செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு பிஐக்கு எப்படி இதுலேருந்து நம்மளுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது who is Menaka Gurusamy and how has a recent transition from a senior advocate to a member impacted the Indian legislative landscape in 2026. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஹிஸ்டாரிக்கலாக வந்து முதல் அந்த மாற்று பாலினத்தை சேர்ந்த முதல் நபராக வந்து இவங்க வந்து ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்றிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இது ஒரு முக்கியமான டேட்டாவை நம்மளுக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதான் அவங்கள பற்றின தகவல் தான் இந்த ஒரு கொஸ்டினை நம்ம இங்கே டேரெக்டாகவே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ மேனகா குருசாமி என்பவர் யார்? மூத்த வழக்கறிஞர். ஓகேங்களா. 2018 ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தீர்ப்பை வழங்கியதில் வந்து இவங்க ஒரு அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இவங்க ராஜ்யசபா எம்பியாக 2026 வந்து பதவி ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதை சார்ந்த ஒரு கேள்வி தான் இது. மாடல் ஆன்சர் லைட் அவுட் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன கண்டென்ட் தான் இது. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அமெண்ட்மெண்ட் பில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு
மாற்று பாலினத்தவரை சேர்ந்த ஒரு ஒரு நபர் வந்து நம்மளுக்கு ராஜ்யசபா எம்பியா வந்து பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு ரிலேட்டடாக என்ன கேட்பாங்க, ரீசெண்டாக என்ன ஒரு பில்லை பற்றின ஒரு விஷயம் வந்து ஒரு விவாதமாக போயிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு அந்த 3ஆம் பாலினத்தை சார்ந்தவர்களுக்கான அந்த ஒரு தீர்மானம் பில்லு தான் வந்து ரொம்ப ஒரு விவாதமாக மாறிட்டு இருக்கு. இது வந்து சென்ட்ரல் பிரசிடென்ட்டே வந்து அப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன இந்த ஒரு பில் கீழே வருதுன்னா சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 2014 நால்சா ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று நடந்தது பார்ப்பீங்களா. நால்சா ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் கீழே வந்து இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து 3ஆம் பாலினத்தவர்னு சொல்லிட்டு அவரே வந்து சொன்னாலே அது வந்து அக்செப்டபிள் தான். ஓகேங்களா. இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த வித டெஸ்ட்டுமே எடுக்காம அவங்க வந்து நான் 3ஆம் பாலினத்தவர் சொன்னாலே வந்து அவங்க இண்டிவிஜுவாலிட்டி படி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணப்படுவாங்க. அந்த கேட்டகரியில கொண்டு வந்து என்னென்ன சலுகையோ அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு 2014 தீர்ப்பு மூலமா கரண்ட் டேட் வரைக்கும் இப்படி தான் இருந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. இந்த பில் மூலமா 2026 பில் மூலமா என்ன கொண்டு வர போறாங்கன்னா, அதாவது ஒரு 3ஆம் பாலினத்தவர் வந்து அந்த ஒரு சலுகைகளை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு 3ஆம் பாலினத்தவரை வந்து அவர் சொல்றது மூலமா மட்டும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அவர் வந்து ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் ஆஃபீஸர், கவர்மெண்ட் டாக்டர் ஆஃபீஸர், ஓகேங்களா, டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அப்பதான் வந்து அவர் வந்து 3ஆம் பாலினத்தவரை கன்சிடர் பண்ணி அவருக்கு உண்டான சலுகைகள் வாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்டே அவர் அப்ரூவ் ஆகணும். நான் 3ஆம் பாலினத்தவன் சொல்லிட்டு அந்த மாற்று பாலினத்தவை சேர்ந்தவன் சொல்லிட்டு ஒரு அப்ரூவ் ஆகணும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பண்ணாதான் அவங்க வந்து 3ஆம் பாலினத்தவராக வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு உண்டான சலுகைகளும் வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த பில் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் பாசிட்டிவா பார்த்தாலுமே கூட நிறைய மிஸ்யூஸ் வந்து தடுக்கப்படும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு சலுகை வந்து பர்டிகுலராக யார் வந்து அந்த ஒரு கேட்டகரி சேர்ந்தவங்களோ அவங்களுக்கு மட்டும் போகும்னு சொல்லிட்டு உறுதிப்படப்பட்டாலுமே கூட என்ன உள்ள அந்த ஒரு பேக்லாக் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து இழிவுபடுத்துகிற விஷயமா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்கிறது வந்து பொய்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நம்பாமல் இருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளோ ப்ராசஸ் வந்து பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டோம் ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை சார்ந்த ஒரு தகவலாக தான் இந்த இடத்துல நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ரஷ்யா அண்ட் சைனா வீட்டோ யூஎன் ரிசல்யூஷன் ஆஃப் டு ரீஓப்பன் ஸ்ட்ராட்டஜிக் சைட் ஆஃப் ஹார்மஸ். அதாவது ஹர்முஸ் ஜலசந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஈரான் வந்து மூடி இருக்காங்க இல்லையா. இந்த போர் நடக்கிறதுனால வந்து அந்த ஈரான் வந்து அந்த ஹர்முஸ் ஜலசந்தி அவங்களுக்கு சொந்தமான அந்த ஹர்முஸ் ஜலசந்தியை வந்து மூடி இருக்காங்க. ஸோ இதனால் வந்து உலக நாடுகளுக்கு வந்து ஏகப்பட்ட அந்த எண்ணெய் உற்பத்தி சார்ந்த வந்து லாஸஸ் வந்து நிறைய வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து தவிர்க்கிற விதமாக வந்து யூஎன் சபையில் வந்து ஐநா சபையில் பஹ்ரைன் என்ற நாடு வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வந்து ஈரான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 ஓட்ஸ் வந்து ஆதரவாக வந்திருக்கு. அதாவது 11 நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து இந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்திருந்தாலுமே கூட ரஷ்யா மற்றும் சைனா வந்து தங்களோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி வந்து இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது ரஷ்யாவும் சைனாவும் அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த ஈரானோட ஜலசந்தியை ஓப்பன் பண்ணதான் சொல்லிட்டு இங்கே தீர்மானம் இல்லை. ஸோ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ரஷ்யாவும் சைனாவும் இந்த ஒரு தீர்மானத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. வீட்டோ பவரை யூஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு can you trace the historical tension and the specific 2026 triggers that led to the current military confrontation between the யுனைடெட் ஸ்டேட்ஸ், இஸ்ரேல் அண்ட் ஈரான்? ஓகேங்களா. அதாவது அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான தற்போதைய ராணுவ மோதல்களுக்கு இட்டு சென்ற வரலாற்று ரீதியான பதற்றங்கள் மற்றும் 2026 குறிப்பிட்ட தூண்டுதல்களை உங்களால் வரிசைப்படுத்த முடியுமா? ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வார் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி மூலமா நடந்தது? ஓகேங்களா. ஸோ இந்த ஹர்முஸ் ஜலசந்தி சார்ந்த தகவல்னா ஏதோ ஒரு போர்னால தான் வந்து இந்த ஒரு ஈரான் வந்து அந்த ஜலசந்தி வந்து மூடி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போர் வந்து எப்படி உருவாச்சு, போரோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்டர்வியூல கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த போர் சார்ந்த தகவலை நல்லா A to Z நல்லா கேதர் பண்ணிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து இன்டர்வியூல கேட்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த போரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து February 28, 2026 தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்காவும் ராணுவத்தினர் வந்து ஒரு கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஈரான் மேலே ஒரு குண்டு போட்டுறாங்க. ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸாக வந்து குண்டு போடுற மாதிரி அந்த ஈரான் மேலே ஒரு குண்டை போட்டுறாங்க. ஸோ இதனால வெடிச்ச போர் தான் இந்த ஒரு 3 நாடுகளுக்கு இடைப்பட்ட போர்னு சொல்லி இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல், யுஎஸ் இவங்க 2 பேரும் ஒரு கூட்டணியாகவும் ஈரான் தனியாகவும் நின்று இந்த ஒரு வார் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேரும் நடத்தின அந்த கூட்டு பயிற்சியின் மூலமாக போடப்பட்ட குண்டு ஈரான் மேலே படுது. இதன் மூலமாக வெடிச்சது தான் இவங்க 2 பேருக்குள்ளான போர். ஸோ இந்த ஒரு போரின் விளைவாக தான் வந்து ஈரான் வந்து அந்த ஹர்முஸ் ஜலசந்தி வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈரானோட பிரைமரி லீடர், சுப்ரீம் லீடர் அலி கமனியுமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க இராணுவத்தினர் வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாங்க, கொல்லப்பட்டார். ஓகேங்களா. அமெரிக்க இராணுவத்தினரால் இவர் வந்து கொல்லப்பட்டார். ஓகேங்களா.
ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு மேஜர் ரீசனாக பார்க்குறோம் இந்த ஒரு போர் வந்து வெடிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக April 7 and 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போரை வந்து 2 வாரங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க, சீஸ் ஃபேர் கொண்டு வராங்க சொல்லிட்டு பார்த்துருப்போம். இல்லை ஸோ அது சார்ந்த தகவலாக தான் இதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி ரஷ்யா அண்ட் சைனா ஓட்டட், இப்போ டேரக்ட் கொஸ்டினாக இருக்குது. ஸோ அந்த ரஷ்யாவும் சைனா வந்து வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஜலசந்தியை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான தீர்மானத்தை கேன்சல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதை சார்ந்த ஒரு கொஸ்டின் தான் இது, டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ நம்ம என்ன கண்டென்ட் பார்த்தோமோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமான விஷயங்களாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வீட்டோ பவரையே அந்த 2 நாளுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல் பிரைமரி விஷயமா ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. அது ஒரு விஷயமா பார்த்தாலுமே கூட நம்மளுக்கு ஈரான் மட்டும் தப்பு பண்ணவங்க இல்லை. ஓகேங்களா. ஸோ அமெரிக்காவுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலுமே பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப ஈரான் சைடில் அந்த ஒரு மூவாக அந்த ஒரு ஹார்முஸ் ஜலசந்தியை மூடின ஒரு விஷயம் மட்டும் தப்பாக பார்க்கக்கூடாது, அமெரிக்கா பண்ண தப்பையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஜலசந்தியை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து ஈரானுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீட்டோ பவர் யூஸ் பண்ண சொல்லிட்டு தான் ரஷ்யாவும் சைனாவும் வந்து அந்த ஒரு வீட்டோ பவர் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். Next, given the strategic importance of the Strait of Hormuz, what percentage of India's oil imports relied on this route prior to the 2026 conflict? அதாவது ஹர்முஸ் நீரிணையின் மூலோபாய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு 2026 மோதலுக்கு முன்னதாக இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் எத்தனை சதவீதம் இந்த வழித்தடத்தை சார்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஹர்முஸ் நீரிணை வந்து மூடிட்டனால உலகளால் அந்த எண்ணெய் உற்பத்தின்றது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா மேஜராக நிறைய இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹர்முஸ் ஜலசந்தியை இந்தியா எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட 40% ஆயில் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் நடைபெற்றிருக்கு. 40% வந்து பார்த்தீங்கன்னா ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் நடைபெற்றிருக்கு. மத்திய இந்தியாவில் மூலமாக அந்த இறக்குமதி செய்யக்கூடிய அந்த எண்ணெய் பொருளானது 55% எண்ணெய் இறக்குமதி மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தே பெறப்படுகிறது. ஓகேங்களா. இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த எண்ணெய் பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா 55% பார்த்தீங்கன்னா மத்திய நாடுகள். ஓகேங்களா. ஸோ UAE, அந்த ஒரு துபாய் போன்ற மத்திய நாடுகள்லேருந்து தான் வந்து அந்த இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த 55% எண்ணெய் வந்து வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹர்முஸ் ஜலசந்தின்றது இந்தியாவோட மேஜர் இம்பாக்ட்ஃபுல் ஒரு ஜலசந்தியாக பார்க்குறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ அந்த எண்ணெய் சார்ந்த ஒரு உற்பத்தியில் ஸோ கேபினெட் அப்ரூவ்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் டு இம்ப்ளிமெண்ட் உமன் ரிசர்வேஷன் பை 2028. அதாவது மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் சட்டத்திட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல்னு சொல்லியிருந்ததை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ பெண்களுக்கு அந்த 33% இடஒதுக்கீடை பாராளுமன்றத்திலும் சரி மாநில சட்டமன்றத்திலும் சரி கொண்டு வரதுக்கான அந்த தீர்மானம் தான் இந்த ஒரு 106வது சட்ட திருத்தம், 106வது அமெண்ட்மெண்ட் பில்லு 2023 நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2034 வந்து அமெண்ட் பண்ணுறதா இருந்தது. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து 2029 மக்களவை தேர்தலே வந்து இந்த ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு நம்ம மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே வந்து இந்த ஒரு கோட்டா வந்து கொடுத்துடலாம் உமன்ஸ்க்கு. அதாவது ஆல்ரெடி இருக்க 543 சீட்டை 816 மக்களவை தொகுதிகளாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அந்த தொகுதி வரையறை சட்டம் மூலமாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு 543 மக்களவை தொகுதிகளாக 816 உயர்த்தி இதில் 33% 273 சீட்டை பெண்களுக்கு கொடுக்கலாம், மக்களவையில் வந்து பெண்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, the government has recently cleared the amendment to implement the women reservation bill by 2029 by passing the original requirement to wait for the 2027 census. Do you believe the timeline is appropriate or it rushed decision? Furthermore, what will be the major structural and political impact of this move? அதாவது 2027 ஆண்டு நம்மளுக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கணக்கெடுப்பு வந்து இந்த ஒரு ரெக்கார்ட் அப்டேட்டட் டேட்டா வச்சு நம்ம அந்த மறுவரையை செஞ்சு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லை கொடுக்கலாமே, ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக ரொம்ப அவசரமாக இந்த ஒரு பில்லை கொண்டு வராங்க சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை சார்ந்த ஒரு கேள்வி அதை பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு பில்லு ஏன் இவ்வளோ அவசரமாக கொண்டு வரப்படுதுன்னா, இப்போ கொண்டு வந்த சட்ட திருத்தம் கிடையாதுப்பா. இது கிட்டத்தட்ட இதுக்கான போராட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா 30 வருட காலமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ 30 வருட காலமாக அந்த பெண்களுக்கு அந்த ஒரு மக்களவையிலும் சரி சட்டமன்றத்திலையும் சரி மாநில சட்டமன்றத்திலும் சரி அந்த 33% இடஒதுக்கீன்றது கடந்த 30 ஆண்டுகளாக இதுக்கான போராட்டம் பார்லிமெண்ட்லையும் சரி மாநில சட்டமன்றங்களையும் சரி நடந்து கொண்டு வருகிறது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் வந்து ரஷ் பண்ணி வந்து இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் எப்படியாவது கொண்டு வந்துடும் சொல்லிட்டு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை வெயிட் பண்ணாமல் இந்த 2011 கணக்கெடுப்பு டேட்டாவை வச்சு நம்ம வந்து மறுவரை பண்ணி அதுக்கப்புறம் கோட்டா கொடுத்துடலாம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு கிளான்ஸ் வந்து மாடல் ஆன்சராக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு the journey of the women's reservation bill has been described as 30-year-old struggle. Can you trace the historical process of this bill from its first introduction in 1996 to its eventual passage 2023? அதாவது
பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவின் பயணம் 30 ஆண்டுகால போராட்டமாக விவரிக்கப்படுகிறது. 1996 முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் 2023 இறுதியாக நிறைவேற்றப்பட்டது வரை இல்லான இந்த மசோதாவின் வரலாற்று செயல்முறை மிக்க விளக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி இந்த 33% இடஒதுக்கீடானது இப்போ கொண்டு வந்த பில் கிடையாது. இது கடந்த 30 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இதுக்கான போராட்டம் வந்து நடைபெற்று வருது. ஓகேங்களா. ஸோ அது வந்து என்ன அந்த போராட்டம், எப்போ இந்த ஒரு பில் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இதை சார்ந்த தகவல் நம்ம தெரிஞ்சுட்டு போது நம்ம ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பில்லுன்னு பார்க்கும்போது பில் வந்து 106வது அமெண்ட்மெண்ட் 2023 கொண்டு வந்தாங்க. 2029 மக்களவை தேர்தல் வந்து இதை வந்து செயல்படுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு இதை மட்டும் டைரக்ட் கண்டென்ட்டை பார்க்காம இதோட பேக்ரவுண்ட் டேட்டாவை தெரிஞ்சுட்டு போது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு 1990 to 1996. ஓகேங்களா. இதை இந்த ஒரு பீரியட்ல தான் வந்து இது அடித்தளம் எடுத்து இருந்திருக்கு. அப்பத்திய கவர்மெண்ட் யாருக்கில் இருந்துச்சுன்னா PV நரசிம்மராவ். இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காரு அடித்தளத்தை. அது மட்டும் இல்லாமல் தேவகவுடா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் அஃபிஷியலி உமன் ரிசர்வேஷன் பில்லை வந்து கொண்டு வராங்க தேவகவுடா கவர்மெண்ட் தான் நாடாளுமன்றத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டிகேட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு நிலைய தசாப்தங்கள். கடந்த 10 ஆண்டுகள், அதாவது 1996 ஃபர்ஸ்ட் பில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து எதிர்ப்புகள் இருந்துச்சு தொடர்ச்சியாக. இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு பாதையே அங்கே தென்படவில்லை. ஓகேங்களா. ஸோ 1998 2003 வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல 4 முறை இந்த மசோதா வந்து பார்லிமெண்ட்ல வந்தாலுமே கூட இது வந்து அக்செப்ட் பண்ணப்படலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து 2008 ஒரு முயற்சி நடந்திருக்கு. மன்மோகன் சிங் அரசு இந்த மசோதாவை மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தியது. அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா 2010 ஒரு தடவை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஃபைனலாக வந்து 2023 கொண்டு வந்தப்பட்ட இந்த பில்லு தான் வந்து இப்போ சட்டமாக போகுதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து அந்த 30 வருட கால போராட்டங்கள். ஓகேங்களா. ஸோ 30 வருட காலத்தில் வந்து இந்த ஒரு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து எந்த அளவுக்கு வந்து போராட்டத்துக்கெல்லாம் சந்திச்சிருக்குதான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட் இந்த வீடியோ முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இதோட PDF வந்து பார்த்தீங்கன்னா டிரைவில் அப்லோட் ஆகிடும். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு கண்டென்ட்டை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அங்கே இன்டர்வியூ போச்சுன்னா நம்ம இன்டர்வியூவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இந்த ஒரு கண்டென்ட்ல என்ன பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ RBI மேப்ஸ் அவுட் பேமெண்ட் விஷன் 2028, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் பண பரிவர்த்தனை தொலைநோக்கு 2028. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சார்ந்த ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 2028 இந்திய ரிசர்வ் வங்கியில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கான பார்வையாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பேமெண்ட் ஸ்விட்ச் சர்வீஸை கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. அதாவது பணப்பரிவர்த்தனை மாற்று சேவையை கொண்டு வர போகிறாங்க. இந்த ஒரு சேவையின் மூலமாக என்ன ஆக போகுதுன்னா, இப்போ நான் ஆல்ரெடி வேற ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அந்த பேங்க்ல UPI யூஸ் பண்ணுறேன். அந்த பேங்க்ல இருந்து நான் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சேலரி அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா நான் புதுசாக ஒரு பேங்க்குக்கு மாற விரும்புகிறேன்னா எல்லாமே ஒரே ஸ்விட்ச் பட்டனில் வந்து நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தனித்தனியாக மாற்றது இல்லாமல் சேலரி அக்கௌண்ட்டை தனியாக மாற்றிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா UPI தனியாக மாற்றிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாமல் ஒரே ஸ்விட்ச் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ப்ராசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து புதிய நடைமுறை. இது வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா E-checks. ஓகேங்களா. ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைமில். ஸோ அதன் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த E-checks போன்ற இப்போ நான் என் பேங்கிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் ரெடி பண்ணி டிஜிட்டலாக சைன் பண்ணிவிட்டு அதை நான் வந்து என்னோட பர்டிகுலர் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த ஆப் மூலமாக நான் சென்ட் பண்ணேன்னா அந்த செக்கை யூஸ் பண்ணி அவன் வந்து பணத்தை வந்து கிரெடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து E-check என்ற நடைமுறை. இன்கேஸ் நம்மளோட UPI வந்து ஹேக் பண்ணப்பட்டாலோ ஸ்கேமர்ஸால் வந்து ஸ்கேம் பண்ணப்பட்டாலோ நம்மளோட UPI ஐடியை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் கீழே கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். UPI பணவர்த்தனை செய்ய இது வழிவகுக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஸ்கேம் நிழல் மண்டலங்களிலும், அதாவது என்ன சொல்ல வராங்க, அந்த கிராம பகுதியிலும் பார்த்தீங்கன்னா UPI வசதியை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் மூலமாக 2028 கிராம பகுதிகள், ரிமோட் ஏரியாஸ், ரிமோட் வில்லேஜஸ் இது போன்ற பகுதிகளிலுமே கூட நம்மளுக்கு அந்த ஒரு UPI வசதியை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மெயின் இனிஷியேட்டிவாக இந்த ஒரு விஷயம்ல நம்ம பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த PIக்கு என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜி லிமிட்ஸ் ஆன் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் அத்தாரிட்டி ரிகார்டிங் த இன்சூரன்ஸ் அண்ட் த டினாமினேஷன் ஆஃப் பேங்க் நோட்ஸ், அதாவது ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது மற்றும் அவற்றின் மதிப்புகளை நிர்ணயிப்பது தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கியின் அதிகாரத்திற்கான சட்டப்பூர்வ வரம்புகள் யாவைன்னு தான் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்திய ரிசர்வ் வங்கி எந்த சட்டப்பிரிவின் கீழே வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு RBI ஆக்ட் 1934, ஓகேங்களா, 1934 ஆக்ட் அந்த சட்டப்பிரிவின் கீழே தான் வந்து நம்மளுக்கு RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வேலை செய்யுது. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகபட்சமாக 10,000 வரைக்கும் அவங்களால பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதிகபட்சமாக
10,000 ரூபாய் வரைக்கும் தங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அத்தாரிட்டி இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ இது வந்து ரிசர்வ் பேங்க் சார்ந்த ஒரு விஷயம் சார்ந்த ஒரு கண்டென்ட்றதுனால ரிசர்வ் பேங்க் சார்ந்த ஒரு தகவலை நம்ம ஃபுல்லாக 360 டிகிரி அனலைஸ் பண்ணிட்டு போனோம். ஸோ அந்த சார்ந்தாதான் இந்த கேள்வி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரிசர்வ் பேங்கால் 10,000 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 10,000 வரைக்கும் பணத்தை வந்து உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம போகிறோம். ஒரே நோட் 10,000 rupees நோட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து 20,000 rupees நோட்டு 11,000 rupees நோட்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் லிமிட்டாக வந்து 10,000 வரைக்கும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போதி கரண்ட்டில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஒரு தொகையாக இருக்கும். ஓகேங்களா, 500 ரூபா நோட்டு தான் வந்து ஒரு அதிகபட்ச தொகை சார்ந்த ஒரு நோட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 2000 இருந்தது, அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த 500 ரூபா நோட்டு தான் வந்து இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது ரீசெண்டாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் விஷயம் தான் அது. அதாவது இந்த 500 ரூபா நோட்டு சார்ந்த விஷயம் தான். இந்த 500 ரூபா நோட்டுக்கு பின்னாடி என்ன படம் இருக்குது, ஸோ எல்லா நோட்டுக்கு கீழே பின்னாடியும் என்ன படம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு போகிற விஷயம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு நோட் பின்னாடி என்ன இருக்குது, ஸோ மேஜராக இந்த 500 rupees நோட் சார்ந்த மேக்ஸிமம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 500 நோட்டு தான் இல்லையா. ஸோ அதிகபட்ச தொகை உள்ள அமௌண்ட் வந்து கரன்சி வந்து நம்மளுக்கு 500 ரூபா. ஓகேங்களா, ஸோ அந்த 500 ரூபா பின்னாடி இருக்க பிக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டோன் கிரே இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிரே. ஓகேங்களா, சாம்பல் நிறத்தில் உள்ளது இந்த 500 ரூபா நோட்டு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி என்ன படம் இருக்குன்னா லால் கிலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த செங்கோட்டை டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ரெட் ஃபோர்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டுக்கு பின்னாடி இருக்க படமாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது டேரக்ட் கொஸ்டினாக இருக்குது. வாட் இஸ் யுவர் அசஸ்மெண்ட் ஆஃப் த ஆர்பிஐஸ் பேமெண்ட் விஷன் 2028? அதாவது ரிசர்வ் வங்கியின் பண பரிவர்த்தனை தொலைநோக்கு 2028 இந்த பார்வை சார்ந்த இந்த ஒரு விஷயம் சார்ந்த ஒரு விஷயங்களை டேரெக்டாக நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பார்த்து கண்டுட்டு அப்படியே செக்கு பேமெண்ட் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா, ஸோ இது போன்ற தகவலை நம்ம விரிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலே ஒரு போதுமான விஷயமா இதுக்கு நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ மாடல் ஆன்சரை நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. அண்ட் தென் பார்க்கும்போது வாட் ஆர் சூப்பர் நோட்ஸ் அண்ட் வாட் ஆர் தேர் இம்ப்ளிகேஷன் ஃபார் த இந்தியன் எக்கானமி? அதாவது சூப்பர் நோட்டுகள் என்றால் என்ன, அவை இந்திய பொருளாதாரத்தில் எத்தகைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறதா சொல்லிட்டு நமக்கு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சரிட்டிக்கல் இம்பாக்ட்ஃபுல் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ஒரு ப்ராக்டிக்கலான கொஸ்டின், நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆர்பிஐக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து உங்ககிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்வியூவர் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவையான குவாலிட்டிஸ். ஓகேங்களா, இது போன்ற விஷயங்கள் இப்போ உங்களை வந்து ஒரு பேங்க் சார்ந்த ஒரு துறையில் வந்து ஒரு ஆஃபீஸராக போடுறாங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸராக போகிறீங்க. ஸோ இந்த போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த சூப்பர் நோட்டு இந்த விஷயங்கள் கலர் நோட்டுகள் சார்ந்த ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கிட்ட இருக்க கரன்சி ஒரிஜினல் கரன்சி மாரியே பிரிண்ட் பண்ணுறது தான் அந்த சூப்பர் நோட்டு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் நோட்டுக்கும் பழைய கலர் நோட்டுக்கும் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினாலே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, அந்த பேங்க்ல இருக்க அந்த கவுண்டிங் மிஷினாலே கண்டுபிடிக்க முடியாது எது கலர் நோட்டு எது உண்மையான நோட்டு. இதுதான் சூப்பர் நோட்ஸ் சொல்லுவாங்க. இந்த சூப்பர் நோட்ஸின் புழக்கமானது அந்த பழைய 500 1000 நோட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து அதிகமாக இருந்தது. பட் ஆனால் வந்து இப்போ இந்த புதுசாக கொண்டு வரப்பட்ட அந்த 500 நோட்டு வந்து சூப்பர் நோட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த சூப்பர் நோட் இருந்தது இப்போ தற்போதைக்கு வந்து நடைமுறையில் இல்லை, புழக்கத்தில் இல்லை. ஸோ இதை வந்து ஃபியூச்சர்லேயும் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது முத்ரா யோஜனா. ஓகேங்களா, முத்ரா யோஜனா வந்து நம்மளுக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ வந்து சிறு குறு தொழில் தொடங்குறவங்களுக்கு மகளிருக்கு, ஓகே, மகளிர் மற்றும் பின்தங்கியவர்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து அந்த விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு இவங்களாம் வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கொடுக்கப்படுற அந்த லோன் திட்டம் தான் வந்து நம்மளுக்கு முத்ரா திட்டம். இந்த முத்ரா யோஜனா திட்டம் வந்து 2015 ஏப்ரல் 8ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்து 11 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ 11 ஆண்டுகள் வந்து இந்த திட்டம் கொண்டு வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த திட்டத்தின் கீழே நம்மளுக்கு எந்தெந்த வகையான லோன்லாம் தராங்க, சிஷு என்ற லோன் தருவாங்க. சிஷு வந்து நம்மளுக்கு 50K வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம், 50,000 வரைக்கும் நம்மளுக்கு லோன் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50Kலேருந்து 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு லோன் வாங்கியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருண் என்ற திட்டத்தின் கீழே வந்து நம்மளுக்கு 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் நம்மளுக்கு லோன் வாங்கியிருக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தருண் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு 10 lakhsலேருந்து 20 lakhs வரைக்கும் நம்மளுக்கு
லோன் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த முத்ரா லோன் கீழே தரக்கூடிய அந்த லோன் ஸ்கீம்ஸ் தான் சொல்லியிருந்ததை நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் நம்ம சிசு கடன் வாங்கிட்டு அதை நம்ம பூர்வமாக அடைச்சிட்டோம்னா தென் கிஷோருக்கு நம்ம எலிஜிபிள். அதே மாதிரி கிஷோரையும் நம்ம வாங்கிட்டு ஃபுல்லாக அடைச்சிட்டோம்னா தென் தருண் அண்ட் தென் தருண் ப்ளஸ் நம்ம எலிஜிபிள்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே அதிகபட்சமாக 20 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. தொழில் பண்ணுறதுக்கு 20 லட்சம் வரைக்கும் நம்ம கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆஸ் த முத்ரா ஸ்கீம் கம்ப்ளீட்ஸ் 11 years, வாட் இஸ் யுவர் அசஸ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ரோல் in India's financial inclusion? Specifically, how has the Tamil Nadu performed compared to other states, and what has been the impact on women and marginalized entrepreneurs? ஓகேங்களா. முத்ரா திட்டம் தொடங்கி 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்தியாவின் நிதி சேர்ப்பில் அதன் பங்களிப்பை எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள்? குறிப்பாக மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது தமிழகத்தின் செயல்பாடு எப்படி உள்ளது? பெண்கள் மற்றும் விளிம்புநிலை தொழில் முனைவோர் மீது இது ஏற்படுத்திய தாக்கம் என்னன்னு சொல்லிட்டு அந்த திட்டம் சார்ந்த கேள்வி டைரக்டா கேட்காம ஒரு அனலிட்டிக்கலா இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம இன்டர்வியூல எதிர்பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த ஒரு ஆன்சர் மாடல் ஆன்சர் கீழே இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40.07 lakhs crore வரைக்கும் தற்போது வரை கடன் வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. 40.7 லட்சம் கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடன் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா சிசு கிஷோர் தருண் சொல்லிட்டு 3 கேட்டகரி இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வளர்ந்து வரும் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு அளிக்குது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இது மூலமாக வந்து நிறைய வந்து தொழில் தொடங்குறவங்க வந்து பயன்பெறாங்க. இது மூலமாக இந்தியாவோட பொருளாதாரமும் வந்து நல்ல பொசிஷனில் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முத்ரா லோன் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்தியாவில் இருக்க தமிழ்நாடு மாநிலம் வந்து ரொம்பவே டாப் பெர்ஃபார்மராக இருக்காங்க, முன்னணி மாநிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.16 crore அக்கௌண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.66 lakhs crore வந்து இந்த முத்ரா திட்டத்தின் கீழே வந்து கடன் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே. அதாவது 6.16 கோடி கணக்குகளுக்கு 3.66 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து கடனாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 67% அளவுக்கு பெண்கள் வந்து பயனாளிகளாக இருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ 67% அளவுக்கு பெண் தொழில் முனைவோர்களுக்கு இந்த திட்டம் உதவியாக இருக்குது, பயனாளிகளாக இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம முக்கியமான டேட்டாவாக பார்க்குறோம். ஸோ மெயினான தமிழ்நாடுன்னு பார்த்துட்டா மெயினாக எந்த டிஸ்ட்ரிக்டில் இதோட செயல்பாடு நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சென்னை, வெள்ளூர், விழுப்புரம் ஓகேங்களா. சென்னை, வெள்ளூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ல்ட் பேங்க் ரிவைசஸ் இந்தியாஸ் ஃபிஸ்கல் இயர் 27 growth forecast to 6.6%. அதாவது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பை 6.6% குறைத்தது உலக வங்கின்னு சொல்லி இந்த ஒரு டேட்டாவை பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அதாவது உலக வங்கியோட கணிப்பு இந்தியாவோட வரக்கூடிய ஆண்டுக்கான அந்த பொருளாதார வளர்ச்சியோட கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6.6% குறைஞ்சி உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம எஸ்டிமேஷனை பார்க்குறோம். ஆல்ரெடி இவங்க வந்து 7.2% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு போர்னாலேயும் இந்த போர் சுச்சுவேஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் உற்பத்தி தடைப்பட்டல் ஓகேங்களா. ஸோ ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து தடைப்பட்டிருக்கு. இதனால் இந்த ஒரு சினாரியோ வரனால இந்தியாவோட ஜிடிபி வந்து 7.2%லேருந்து 6.6% குறையும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உலக வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் ரேட் அதாவது உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பாதிப்பால் இந்தியாவோட பணவீக்கத்தின் அளவு 2.3%லேருந்து 4.9% உயரும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு கண்டென்ட்டை பார்க்குறோம். இது சார்ந்த இன்டர்வியூ கொஸ்டின் என்ன கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. வேர்ல்ட் பேங்க் ரீசென்ட்லி ப்ரொஜெக்டஸ் இந்தியாஸ் ஜிடிபி growth to moderate to 6.6% for fiscal year 2026-2027, down from previous higher estimate. As a policy analyst, how do you interpret the external and internal factor responsible for this downward revision? அதாவது உலக வங்கி சமீபத்தில் 2026-27 நிதியாண்டிற்கான இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியை முந்தைய அதிகப்படியான மதிப்பீடுகளில் இருந்து குறைத்து 6.6% இருக்கும் என்று கணித்துள்ளது. ஒரு கொள்கை ஆய்வாளராக ஓகேங்களா, இன்கேஸ் வந்து உங்களை வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக போட்டால் இது போன்ற விஷயங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த உலக வங்கி கணிச்சதை வந்து நம்ம வந்து இன்னும் டெவலப் பண்ணணும். ஸோ இது போன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோம் இல்லையா. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்ககிட்ட அதெல்லாம் இன்டர்வியூஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இது போன்ற ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு கொள்கை ஆய்வாளராக இந்த கீழ்நோக்கி திருத்தத்திற்கு காரணமான வெளிப்புற மற்றும் உள்நாட்டு காலநெறிகளை நீங்கள் எவ்வாறு விளக்குவீர்கள்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ மெயின் ரீசன் நம்ம என்ன சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜியோகிராபிக்கல் கான்ஃப்ளிக்ட் இன் வெஸ்ட் ஏசியா, அதாவது ஆசியாவில் மேற்கு ஆசியாவில் நிலவும் புவிசார் அரசியல் மோதல்கள், அந்த ஒரு போர்னால வந்து எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதின்றது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து மேஜர் ரீசனாக வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு
With the current global headwinds slowing near-term growth, what is your assessment of the impact of India's long-term goal of becoming a Vikshit Bharat by 2047? அதாவது தற்போதைய உலகளாவிய சவால்கள் குறுகிய கால வளர்ச்சியை மெதுவாக்கும் நிலையில் 2047க்குள் விக்ஷித் பாரத் என்ற இந்தியாவின் நீண்டகால இலக்கில் ஏற்படும் தாக்கத்தை பற்றி உங்கள் மதிப்பீடு என்னன்னு சொல்லி தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஜிடிபி சேஞ்சஸ்னால இந்தியாவோட விக்ஷித் பாரத், அதாவது டெவலப்டு இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் தற்போது வரை இருக்கு. ஸோ 2047க்குள்ள வந்து இந்தியா வந்து ஒரு டெவலப்டு இந்தியாவாக மாறணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டார்கெட்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா இந்த ஒரு ஜிடிபி சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஆன்சர் பண்ணாலே போதும். ஸோ அது ஒரு மேஜர் பாயிண்ட்ஸை நம்ம வந்து பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் மாடரேஷன் இஸ் எ சேலஞ்ச். ஓகேங்களா? அதாவது இது ஒரு ஷார்ட் டேர்ம் மாடரேஷன். ஓகேங்களா? குறுகிய கால மாற்றம் தான் இது. வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து இது ஒரு மாற்றம் ஒரு மேன்மையான நிலையை அடையும். ஓகேங்களா? இந்த போர் சரியாயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும், இந்த ஜிடிபி growth ஆனது ஒரு நார்மலான ரேட்டுக்கு வந்துடும் இல்லையா? ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பெருசாக வந்து இந்த விக்ஷித் பாரத் கோலை வந்து பாதிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த விக்ஷித் பாரத் இந்த வளர்ந்த இந்தியான்ற இலக்கை வந்து அடையிறதுக்கு இந்தியா வந்து எந்த ஒரு பாதிப்பையும் அடையாது, அது வந்து அடைஞ்சே தீரும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியாஸ் ரீட்டைல் மார்க்கெட் ஹிட்ஸ் நியூ ஹை. அதாவது இந்தியாவோட அந்த இணையவழி சில்லறை வணிகம் வந்து சந்தை வந்து புதிய உச்சத்தை அடைந்திருக்குன்னு தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ரேட் வந்து நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான் இந்தியாவில். அதோட பொருளாதாரம்ன்றது நம்மளுக்கு இந்தியாவில் வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2025 டேர்ன் ஓவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6 lakhs crore பார்த்தீங்கன்னா 21% growthோட 6 lakhs crores வந்து டேர்ன் ஓவர் ஆயிருக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் மட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மேஜர் இம்பாக்டாக இந்த இடத்துல பார்க்குறோம். இதுக்கு மேஜர் ஃபியூச்சர் அவுட்லுக்காக பார்க்கும்போது ஜென்சி கிட்ஸ், ஓகேங்களா, அதாவது இந்த ஒரு 2K கிட்ஸுக்கு அப்புறம் ஜென்சி கிட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜென்சி கிட்ஸ் தான் மேஜர் ஃபோர்ஸாக இருக்காங்க. இதில் மேஜராக வந்து அந்த ஒரு கஸ்டமர்ஸ் அந்த ஜென்சி கிட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2ஆம் நிலை நகரங்களில் 50% பங்களிப்பு. ஓகேங்களா? அதாவது டயர் 1 சிட்டி வந்து சென்னை வரும், டயர் 2ல வந்து கோயம்புத்தூர், மதுரை போன்ற சிட்டிலாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி 2ஆம் நிலை நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கிறது 50% பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2030ஆம் ஆண்டுக்குள் 18,000 கோடி டாலர் மதிப்பை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கோட ரேட் வந்து 18,000 கோடி வந்து இதோட எக்கனாமி பொருளாதாரம்ன்றது வளரும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது சார்ந்த பிஏக்கு என்ன கேட்பாங்க, இது சார்ந்த இன்டர்வியூ கொஸ்டின் என்ன கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ரீசன்ட் டேட்டா ஃபார் Q1 2026 ஷோஸ் a 25% growth in India's e-commerce segment with quick commerce doubling annually. How do you analyze the key drivers behind this digital commerce expansion in India? அதாவது 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு தரவுகளின்படி இந்தியாவின் மின் வணிகத்துறை 25% வளர்ச்சியை கண்டுள்ளது. அதிலும் குறிப்பாக விரைவு வர்த்தகம் ஆண்டுதோறும் 2 மடங்காக அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் ஏற்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் வர்த்தக விரிவாக்கத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய காரணிகளை நீங்கள் எவ்வாறு ஆய்வு செய்வீர்கள் சொல்லிட்டு தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு பொருளாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு மேஜர் ரீசன் ஆன்லைன் ஷாப்பிங்கு. டயர் 2 சிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து உள்ளே வந்தது. ஓகேங்களா? டயர் 2 சிட்டிஸ் சொல்லப்படக்கூடிய அந்த கோயம்புத்தூர், மதுரை, சென்னையை தாண்டி 2ஆம் கட்ட நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை போன்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அது போன்ற நகரங்களில் இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தான் வந்து இந்த ஜென்சி கிட்ஸோட பாப்புலேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தற்கால அந்த குழந்தைகள், ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதிகமாக ஈடுபடுறது. ஓகேங்களா? இது போன்ற விஷயங்கள் தான் வந்து இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கோட எக்கனாமிக் வந்து டெவலப் பண்ணிதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ the economic survey 2025-2026 has flagged digital addiction as a potential risk to productivity. In your view, does the Indian customer increasing the reliance on online shopping represent a positive economic shift or a detrimental behavioral addiction? ஓகேங்களா? அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 டிஜிட்டல் அடிமைத்தனம் என்பது உற்பத்தி திறனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து என்று எச்சரித்துள்ளது. உங்கள் பார்வையில் ஆன்லைன் ஷாப்பிங் மீதான இந்திய நுகர்வோரின் அதிகரித்து வரும் இந்த சார்பு நிலை ஒரு நேர்மறையான பொருளாதார மாற்றத்தை குறிக்கிறதா அல்லது தீங்கு விளைவிக்கும் நடத்தை ரீதியான அடிமைத்தனத்தை குறிக்கிறதா? ஓகேங்களா? இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ன்றது நம்மளுக்கு வந்து இந்த ஒரு எக்கனாமிக் ரேஞ்ச், இந்த எக்கனாமிக் க்ரோத்ன்றது நம்மளுக்கு நன்மை அளிக்கிறதா தீமை அளிக்கிறதா? ஒரு நன்மையான பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பீங்களா, ஒரு தீமையான பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்களோட வியூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்ன்றது ஒரு டபுள் ஏஜ்டு ஸ்வாடு ஆகுங்களா? ஸோ இருதலை கொல்லி எறும்பாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கிராம அளவில் வந்து இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே கூட இது வந்து ஒரு அடிக்ஷனாக மாறும். ஓகேங்களா? காலப்போக்கில் வந்து
ஒரு அடிக்ஷனாக மாறும். நம்மளுக்கு தேவையற்ற பொருள்களையும் வாங்குறதுக்கு தூண்டும் இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஈஸியாக நம்ம வெளியே கடைக்கே போகாமல் வீட்டுக்கே தேடி வரதுனால நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை கூட வாங்கக்கூடிய ஒரு அடிக்ஷனாக மாறக்கூடிய அபாயம் வந்து இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கனால இது வந்து ஒரு இருதலை கொள்ளை எறும்பியை தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இருக்கிறது தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லி இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வரலாற்று ரீதியாக ஏதாவது முக்கியமான நிகழ்வு இந்த கடந்த 10 ஆண்டுகள் 15 நாட்களில் வந்து நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வரலாற்று ரீதியான முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு செக்ஷனை எடுத்து பார்த்துருக்கோம் மிஸ்செலேனியஸ் டாப்பிக்கில். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது என்ன டாபிக்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தான் நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 1948 ஏப்ரல் 7ஆம் தேதி தான் வந்து நம்மளுக்கு இந்த உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவப்பட்ட நாளாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த நாளை தான் வந்து நம்ம வேர்ல்டு ஹெல்த் டே, உலக சுகாதார தினமாக நம்ம இந்த இடத்துல கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பிஐக்கு கேட்டிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு என்ன இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது வேர்ல்டு ஹெல்த் டே இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி ஆன் ஏப்ரல் 7. குட் யூ எக்ஸ்பிளைன் த பிரைமரி அப்ஜெக்டிவ் பிஹைண்ட் திஸ் அப்சர்வன்ஸ்? அதாவது உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தை கடைபிடிப்பதன் பின்னணியில் உள்ள முதன்மையான நோக்கம் என்ன என்பதை உங்களால் விளக்க முடியுமா? ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹூ நிறுவப்பட்ட நாள், உலக சுகாதார நிறுவனம் வந்து நிறுவப்பட்ட நாளாக தான் இந்த நாளை பார்க்குறோம். இல்லை, ஸோ இந்த நாளை தான் நம்ம வந்து உலக சுகாதார நாளாக வேர்ல்டு ஹெல்த் டேவாக வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கொஸ்டின் கேட்பாங்க இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்லேருந்து தமிழ்நாடு இஸ் ஆஃபன் சிட்டட் as a model for public health in India. How do you evaluate the state's recent performance in key health indices compared to the national average? அதாவது இந்தியாவின் பொது சுகாதாரத்துறைக்கு தமிழ்நாடு பெரும்பாலும் ஒரு முன்மாதிரியாக குறிப்பிடுகிறது. முக்கிய சுகாதார குறியீடுகளில் இந்தியாவின் தேசிய சராசரியுடன் ஒப்பிடும்போது மாநிலத்தின் சமீபத்திய செயல்பாடுகளை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் தான் சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு மேட்டர்னல் ஹெல்த் இந்த சுகாதார ரீதியாக ஒரு கண்டென்ட்னால இந்தியா லெவலில் ஹெல்த் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது, தமிழ்நாடு லெவலில் எப்படி இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிட்டிவ் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தெரிஞ்சு போகிறது அவசியமானது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு டேட்டா இந்த ஒரு கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு கண்டினியூஸ் டு பி டாப் பர்ஃபார்மர். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அந்த சுகாதாரத்துறை அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அந்த சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் இந்தியாவிலே வந்து டாப் சிட்டியாக வந்து தமிழ்நாடு தான் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது 2026 அறிக்கைப்படி மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ அதாவது மகப்பேறு இறப்பு விகிதமானது 35 per lakh live births. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 1,00,000 பிறப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா 35 தாய்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ரெக்கார்டு. ஓகேங்களா? அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் லோவஸ்ட் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நேஷனல் ஆவரேஜ் எது இருக்குன்னா 88 இருக்கான். ஓகேங்களா? இந்தியா அளவில் இதோட சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 88 இருக்குது. பட் தமிழ்நாடு வந்து வெறும் 35 தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு சுகாதார ரீதியாக தமிழ்நாடு வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டோட ஐஎம்ஆர் ஓகேங்களா அந்த குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 18.6 இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா தேசிய சராசரியோட ஒரு நல்ல நிலையில் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து காரணம் ஏன் இதெல்லாம் வந்து கம்மியாக பதிவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் திட்டங்கள் தான் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் ஓகேங்களா அதாவது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழே வந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் தரத்தாக இருக்கட்டும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஊக்கத்தொகை தரத்தாக இருக்கட்டும் மகப்பேறு பெண்களுக்கு ஓகேங்களா அவங்களுக்கு ஊட்டச்சத்தான விஷயங்கள் தரத்தாக இருக்கட்டும் இதெல்லாம் தான் வந்து அந்த இறப்பு விகிதத்தை வந்து கண்ட்ரோல்லே வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ்லாம் வந்து மாடலாக பயன்படுத்தி மற்ற மாநிலங்களும் வந்து இந்த ஒரு ஸ்கீம்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து கொண்டு போனாங்கன்னா இந்தியாவோட நேஷனல் ஆவரேஜுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்கார்டில் வந்து குறிப்பிட்ட உள்ள சரியான விகிதத்தில் வரும்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ மூணாவது கொஸ்டின் என்ன இதுலேருந்து கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரிமைன்ஸ் எ பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் இன் தமிழ்நாடு. இன் யுவர் அனலிட்டிக்கல் வியூ வாட் ஆர் த பிரைமரி ஆர்குமெண்ட்ஸ் ரிகார்டிங் இட்ஸ் நெசசிட்டி ஆர் ரிமூவல் ஃபார் த ஸ்டேட்ஸ் மெடிக்கல் ஆஸ்பைரன்ஸ்? அதாவது தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு விவாத பொருளாக இருந்து வருகிறது. உங்கள் பகுப்பாய்வு பார்வையில் மாநிலத்தின் மருத்துவ கல்வி ஆர்வலர்களுக்கு இந்த தேர்வு தேவை என்பதற்கான அல்லது அதை நீக்க வேண்டும் என்பதற்கான முதன்மை வாதங்கள் என்ன? ஓகேங்களா? ஸோ ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக ஹெல்த் இஷ்யூ ரிலேட்டடாக நம்ம தமிழ்நாடு ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு வரும்போது மெடிக்கலுக்கு தேவையான இந்த மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்வானது தமிழ்நாட்டில் ஒரு விவாத பொருளாகவே இருந்து வருகிறது. ஓகேங்களா?
ஸோ இந்த நீட் எக்ஸாம்ன்றது ஒரு போராட்ட காலமாகவே இருந்துட்டு வருகிறது ஓகேங்களா. ஸோ இந்த நீட்ன்றது தமிழ்நாட்டுக்கு அவசியமா. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த +2 மார்க்கை பேஸ் பண்ணி அந்த டாக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு சிஸ்டமே தமிழ்நாட்டுக்கு போதுமா ஓகேங்களா. ஸோ இதை சார்ந்த ஒரு அலசலான ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு அடுத்ததாக இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ண ஏகே ராஜன் கமிட்டி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் சாதகமான ஒரு விஷயமா இருக்கு. கிராமப்புற தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாதகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 12th மார்க்கை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலையாக வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து தமிழ்நாட்டு சார்பில், தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணையம் என்பதால் தமிழ்நாட்டு ரீதியாக என்ன விவாதமோ அது இருக்கு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் வியூ, மத்திய அரசாங்கத்தின் சார்பாக இதில் என்ன நன்மையாக அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெடிக்கல் எஜுகேஷன் அக்ராஸ் இந்தியா அண்ட் ப்ரீவென்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் சீட், அதாவது மெடிக்கல் சீட் வந்து விற்கிற விஷயம் வந்து குறையும் இந்த நீட் மூலமாக ஓகேங்களா. அதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ மெடிக்கல் சீட்ஸை வந்து விற்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஒன் செகண்ட், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஸோ வந்து கவுன்சிலர்ஸ் அந்த போன்ற வந்து அந்த ஒரு எல்லைக்கு உட்பட்ட அந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெடிக்கல் சீட்டை வந்து சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு நீட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இது போன்ற விஷயங்கள் தவிர்க்க தான் வந்து நீட்டில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் ஒரு விவாதத்தை பதிவு பண்ணாலுமே கூட ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் எங்களுக்கு வந்து 12th மார்க்கை பேஸ் பண்ணியே எடுங்க, இந்த நீட்டுன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் சொல்லிட்டோம். இன்றும் அளவும் சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி ஹைகோர்ட்லையும் சரி கேஸ்கள் போயிட்டு தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு முடிவாக வந்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒன் செகண்ட், இதுதான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு டியூவல் கேண்டிடேட்டர், அதாவது இரட்டை வேட்புமனு தொடர்பான முக்கிய விதிகள் தான். இது ஏன் இப்போ கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது சார்ந்த நியூஸை நம்மளோட தமிழ்நாட்டில் ரீசெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, அதில் வந்து ஒரு முக்கியமான கட்சியாக தான் இந்த தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜயோட கட்சியாக தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் ரீசெண்டாக வந்து நிற்க போகிறதா சொல்லியிருந்தாரு ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு எலெக்ஷனில் வந்து 2 தொகுதியில் நிற்க போகிறதா சொல்லியிருந்தாரு, அதாவது பெரம்பலூர் மற்றும் திருச்சி ஈஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 2 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிற்க போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு டேட்டால வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 2 தொகுதியில் ஒரு பர்சன் நிற்கலாமா, இதுக்கான சட்டம் எந்த சட்டத்துக்கு கீழே அவங்க நிற்கிறாங்க, சப்போஸ் 2 தொகுதியில் வந்து அவங்க வின் பண்ணிட்டா என்ன நிலைமை என்ன மாறும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் சினாரியான கொஸ்டின்லாம் நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இந்த கண்டென்ட்லேருந்து டேரெக்டாக கேட்காம இது போன்ற சட்டம் இது போன்ற அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் த கரண்ட் எலக்ட்ரல் லாஸ் இன் இந்தியா இஸ் எ கேண்டிடேட் பெர்மிட்டட் டு contest from more than one constituency in the same election. What are the legal provisions governing this and what is your personal view of on the one candidate one constituency debate ஓகேங்களா. அதாவது தற்போதைய இந்திய தேர்தல் சட்டங்களின்படி ஒரு வேட்பாளர் ஒரே தேர்தலில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட அனுமதி உண்டா, இது குறித்த சட்ட விதிகள் யாவை, மேலும் ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதி என்ற விவாதம் குறித்த உங்கள் தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொல்லி இன்டர்வியூஸ் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த ஒரு கேள்வி தான் இது. ஸோ அண்டர் 33(7) செக்ஷன் படி, செக்ஷன் 33(7) 1951 ஓகேங்களா, 1951 சட்டத்தின்படி ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து 2 தொகுதி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தொகுதி வரைக்கும் நம்மளுக்கு அவர் வந்து நிற்கலாம் ஓகேங்களா. இன்கேஸ் வந்து அவர் 2 தொகுதியில் வின் பண்ணிட்டார்னா ஏதோ ஒரு தொகுதி எம்எல்ஏ சீட்டை வந்து அவர் அடுத்த 14 வந்து ரிசைன் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்த 14 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியை வந்து ரிசைன் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு மெயின் ரூலாக வந்து இந்த செக்ஷன் கீழே வந்து பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான டேட்டாவை பார்க்குறோம். ஸோ இது வந்து தேவையான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து இந்த 2 தொகுதியில் அவர் வின் பண்ணிட்டார்னா இன்கேஸ் வந்து ஒரு தொகுதி வந்து ரிசைன் பண்ணியானோ, ஸோ அந்த பர்டிகுலர் தொகுதிக்கு வந்து ரிசைன் பண்ண தொகுதிக்கு வந்து புதுசாக இடைத்தேர்தல் வந்து நடக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன், எக்ஸ்ட்ரா செலவாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்டாக பார்க்குறோம். ஸோ ஒரு தொகுதிக்கு ஒரு தொகுதியில் வந்து ஒரு ஆள் தான் நிற்கணும், ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில் மட்டும் தான் நிற்கணும். ஸோ இந்த ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரது அரசாங்கத்திற்கு செலவை மிச்சம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். பட் ஆனால் வந்து
வேட்பாளர் கேண்டிடேட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் நிற்கிறது வந்து அவங்களோட சுதந்திரமாக வந்து தான் அதை பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ ஒரு சைடு வந்து இது வந்து செலவாக பார்த்தாலுமே கூட அவங்களோட சுதந்திரம் வந்து பறி போகுது ஓகேங்களா. ஸோ 2 தொகுதியில் நிற்கக்கூடிய அவங்களோட சுதந்திரம் பறி போகக்கூடிய அபாயம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு இருதலை கொல்லியாக தான் இந்த இதில் நம்ம இதை பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, குட் யூ நேம் சம் ப்ராமினன்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் who have utilized the dual candidacy provision, அதாவது இரட்டை வேட்புமனு வசதியை பயன்படுத்தி முக்கியமான இந்திய அரசியல் தலைவர்கள் சிலரை உங்களால் பெயரிட முடியுமா. ஸோ ஒரு கண்டென்ட் பார்க்கும்போது அந்த கண்டென்ட் சார்ந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரே வேட்பாளர் 2 தொகுதியில் நின்று இருக்காங்களா, ஸோ முக்கியமான தலைவர் யார் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே இந்த மாதிரி நின்று இருக்காருப்பா. 2014 வதோதரா மற்றும் வாரணாசி 2 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நின்றுருக்காரு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் ஓகேங்களா. மக்களவை தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்றுருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியுமே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுமே 2019 அமேதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமேதியிலையும் கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டிலையும் 2 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணியிருக்காரு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது நம்மளோட முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காங்கேயம் மற்றும் பர்கூர் 2 ஒரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா 1991 நின்று 2த்துலையுமே ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதான் அந்த குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்குறோம். ஸோ 1991 காங்கேயம் மற்றும் பர்கூர் தொகுதியில் போட்டிட்டு 2லும் வெற்றி பெற்றிருக்கா சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா 2026 ஜோசப் விஜய் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் நிற்க போறா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் நியூஸ், ரீசெண்டாக ஜட்மெண்ட் கொடுத்த ஹிஸ்டாரிக்கலான தீர்ப்பாக வரலாற்று ரீதியான ஒரு தீர்ப்பாக தான் இந்த மரண தண்டனை தீர்ப்பை பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் ஓகேங்களா. சாத்தாங்குளத்தில் இந்த லாக் அப் டெத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா 9 போலீஸாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை வந்து நமக்கு வந்து கோர்ட் வந்து விதிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து வரலாற்று ரீதியான ஒரு நியூஸாக தான் பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸான விஷயம் இல்லையா. ஸோ குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி போஸ்டிங்கும் இருக்குது ஓகேங்களா. ஸோ அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது போன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த மாவட்டத்தில் ஒரு கலெக்டராகவோ ஒரு டிஎஸ்பியாவோ இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களோட பர்சனாலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய கொஸ்டினாக தான் இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு, in a historic judgment delivered on April 6, 2026, the Madurai First Additional District and Session Court awarded the death penalty to the 9 police personnel in the Sathangulam custodial death case. How do you analyze the legal reasoning behind classifying this as a rarest of rare case? ஓகேங்களா. 2026 ஏப்ரல் 6 அன்று வழங்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பில் சாத்தாங்குளம் வாரிசுதார் மரண வழக்கில் 9 காவலர்களுக்கு மதுரை 1வது கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் மரண தண்டனை பத்தின விதித்துள்ளாங்க. இந்த வழக்கை அரியவற்றுள் அரிய பிரிவின் கீழ் வகைப்படுத்துவதற்கான சட்ட ரீதியான காரணங்கள் நீங்கள் எவ்வாறு பகுப்பாய்வு செய்வீர்கள் ஓகேங்களா. இது வந்து ரேரஸ்ட் கேஸாவே சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரண தண்டனைன்றதே கொடுத்து ரேர் தான் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரண தண்டனை கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்டான விஷயங்கள் தான் இதை பார்க்குறோம். ஸோ வந்து மெயினாக வந்து எதை பார்க்கும்போது நம்மளுக்கு அதாவது ஃபென்சிங் ப்ரொடெக்டிங் த கிராப்ஸ் ஓகேங்களா. இந்த தண்டனை இந்த கடுமையான தண்டனை கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது வேலியை பயிரை மேயக்கூடாது ஓகேங்களா. ஸோ வேலியை வந்து பயிரை மேய்ஞ்சா அந்த வேலியோட ப்ரொடக்ஷனே வந்து போயிடும் ஓகேங்களா. ஸோ ஒரு பயிருக்கு பாதுகாப்பு அந்த வேலி தான் ஓகேங்களா. ஸோ அந்த காட்டுப்பன்றி போன்ற விஷயங்கள் வந்து அந்த பயிரை வந்து மேயக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு அந்த வேலியை வந்து மேய்ஞ்சி வச்சிருக்காங்க, வேலியை வந்து பின்னி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேலியை வந்து அந்த பயிரை மேயும் போது இந்த பயிருக்கு என்ன பாதுகாப்பு, ஸோ அதுதான் வந்து போலீஸ் ரிலேட்டடாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு மக்கள் ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பப்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பே வந்து போலீஸ் தான், மேஜராக வந்து போலீஸ் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுது, பாதுகாப்பற்ற சூழ்நிலையை மக்கள் வந்து உணர்வாங்க ஓகேங்களா. ஸோ இது போன்ற விஷயங்கள் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு கடுமையான தீர்ப்புன்றதை நம்ம இந்த இடத்துல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இஃப் யூ ஆர் அப்பாயிண்டட் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது போன்ற சுச்சுவேஷனில் இப்போ சாதாங்குளம் போன்ற ஒரு வழக்கு சம்பவம் வந்து உங்கள் பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க ஒரு எல்லையில் வந்து நடந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டி கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் அது போன்ற விஷயங்கள் நம்மளோட அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாவில் நடக்காமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் ஆஃப் ஜுடிஷியல் ரிமாண்ட் ஓகேங்களா. அதாவது யாருன்னா வந்து நீதித்துறை கண்காணிப்பு ஓகேங்களா. அதாவது இப்போ வந்து ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த நீதித்துறையோட கண்காணிப்பிலே இருக்கணும் ஓகேங்களா. அந்த மாதிரி செயல்பாடுகளும் நான் வந்து கொண்டு வருவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வலன்ஸ் டிஜிட்டல் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வருவோம் ஓகேங்களா. ஸோ சிசிடிவின்றது எவ்ரி ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக பொருத்தி வைக்கணும். அப்போ தான் வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து நடக்காமல் தவிர்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சென்சிடைசேஷன் அண்ட் ட்ரைனிங் ஓகேங்களா. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு ஸோ
இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ் ரீதியாக வந்து என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறோமோ சொல்லிட்டு அதை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாக ட்ரைனிங் கொடுத்து மக்கள்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து எப்படி சாஃப்டாக நடந்துக்கணும், சாஃப்ட் கார்னரில் எப்படி நடந்துக்கணும், ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் ஓகேங்களா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் மேஜிஸ்ட்ரியல் இன்கொயரிஸ் ஓகேங்களா, உடனடி விசாரணை ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் ரொம்ப நாள் இருக்கனால தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நடைபெறுது ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து சீக்கிரமாக ரிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான தண்டனை சீக்கிரமாக வழங்கிட்டா அந்த கோர்ட் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக பண்ணிட்டாலே இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தலாம். உடனடி விசாரணை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போலீசிங் ஓகேங்களா, மக்கள் நல்லுறவு. ஸ்ட்ரென்தனிங் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கான்செப்ட் அண்ட் கிரியேட்டிங் த டைரக்ட் கிரீவியன்ஸ் போர்ட்டல் ஃபார் சிட்டிசன் டு ரிப்போர்ட் போலீஸ் எக்ஸசஸ் அனானிமஸ்லி. அதாவது பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்துகள் அல்லது காவல்துறையினரின் அத்துமீறல்களை ரகசியமாக புகாரளிக்க ஒரு நேரடி இணையதளத்தை வந்து உருவாக்க வேண்டும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வந்து நான் என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல இது போன்ற குற்றங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கணும் ஓகேங்களா. போலீஸ் ஏதாவது அத்துமீறி அவங்களோட அதிகாரத்தை மீறி ஏதாவது பண்ணாங்கன்னா நான் ரகசியமாக தெரிவிக்கிறதுக்கு ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டர்வியூவில் நீங்கள் ஆன்சர் பண்ணால் ஒரு அடிட்டிவ் பாயிண்ட்டாக இன்புட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 6 to April 10 இந்த கண்டென்ட் இந்த டேட்டுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அந்த கண்டென்ட் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து 6 to 10 பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய பார்ட்டில் வந்து 11 to 15 வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா. 11 to 15 நம்மளுக்கு 15, 16 இன்டர்வியூ இருக்கனால 14 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 போகிற இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போனாலே போதும். ஸோ 15th கண்டென்ட் வந்து நம்ம வந்து 14 அன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 16th இன்டர்வியூ போகிறாங்களா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த கொஸ்டின் அந்த ஒரு மாடல் ஆன்சர் பார்த்துட்டு போனாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். இன்டர்வியூவில் வந்து ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து ஜாப்ல போயிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் மாடல் கொஸ்டினாக இருக்கட்டும், மாடல் ஆன்சராக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டாவாக இருக்கட்டும், இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பு, டிரைவ் போன்ற விஷயங்கள் மற்றும் நம்ம மார்க் இன்டர்வியூ ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ வந்து நம்ம அகாடமி விஜயகுமார் ஐஎஸ் அகாடமியில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து மெட்டீரியலாகவே ஹார்ட் காப்பியாகவே தர போகிறோம் ஓகேங்களா. ஸோ அது போன்ற விஷயங்களே நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு மெட்டீரியலானது ஆப்பு, டிரைவ்லையும் அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போன பட்சத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் இன்டர்வியூவில் எந்த ஆங்கிள் வந்து கொஸ்டின் கேட்டாலுமே நம்மளால ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ ஏப்ரல் 15 and 16 இன்டர்வியூ போகக்கூடிய அனைத்து குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்கள் அகாடமி சாரோ ஒரு கங்க்ராச்சுலேஷன் ஓகேங்களா. நல்லா பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து பக்காவாக பண்ணிட்டு ஜாப் வாங்கக்கூடியதுக்கு மேஜராக வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. இதோட வந்து ஏப்ரல் 6லேருந்து 10 வரைக்கும் உண்டான வந்து அந்த இன்டர்வியூ கண்டென்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து ஏப்ரல் 11லேருந்து 15 வரைக்கும் உள்ள கண்டென்ட் வந்து பார்த்துலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.